श्रीमते रामानुजाय नमः. श्रीमते निगमान्त महादेशिकाय नमः. श्री रंगनायिका समेत श्री रंगनाथ परब्रह्मणे नमः. अडियेन तिरुचित्रकूटम அரங்க திருநாராயணன் நைத்ருவ மாடபூஷி சாஸ்திர சூடாமணி ஸ்ரீரங்கம். அடியேன் பாக்யபுரியில் திருப்பாணாழ்வார் அருளிய திவ்ய பிரபந்தம் அமலநாதிபிரான் என்பதையும் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகருடைய ஸ்தோத்திர கிரந்தமான ஸ்ரீ பகவத்யான சோபானம் என்ற ஸ்தோத்திரத்தையும் ஒப்பிட்டு பாக்யபுரியில் ஆந்திர பிரதேசத்தினுடைய தலைநகரில் நிகழ்த்திய சொற்பொழிவை இப்பொழுது நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். गोदामनन्य शरणं प्रपद्ये त्वत्प्रेषः श्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीय मणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरा मम संविधेहि कृष्णान्वयेन ददतीं यमुनानुभावम् तीर्थैरथावतवगाह्य सरस्वतीं ते गोदे विकस्वरधियां भवती कटाक्षात् वाचस्फुरन्ति मकरन्दमूर्छः कवीनाम् दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं शक्तिं सरस्वतीं संस्थित कामधेनुम्. சிவபதியான சர்வேஸ்வரன் தலை கட்டி கொடுத்து பாக்யபுரி என்ற ஒரு நகரத்துக்கு நம்ம எல்லாம் ஒரே சேர்க்க வைத்து நாம் எப்போது என்ன சொல்றோம்னா, எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் நம்முடைய அகங்கள்ல சாத்விக தியாகான்னு ஒண்ணு பண்ணுவோம். அதை அப்படியே எப்போதும் ஆரம்பிச்சு சொல்றது வழக்கம். பகவானேவ ஸ்வனியாமிய ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி ஷகரசேன அனேன ஆத்மனா கத்ரா சுச்சியேஷி உபகரணி சாராதனிக்க பிரயோஜனாய பகவான் சர்வசேஷி ஸ்ரீபதி பரமபுருஷா. இப்ப சேர்த்துக்கணும் ஆச்சாரியாக. அதனால சுசேஷபூதமிதம் ஸ்ரீமதி பிரபா ஸ்ரீ வரதராஜ சுவாமினா கிரகே अस्माकं संतोषाय परम संतोषाय उपन्यास सदृशाख्यं कर्म स्वस्मै सत्प्रीतिये स्वयमेव कारयति. संस्कृतத்துல ஒரேடியா பேசிட்டு போக முடியும். ஆரம்பத்துல இந்த சாத்விக தியாகமாக சம்ஸ்கிருதத்துல சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் புரியுற பாஷையில சொல்லலாம். தமிழ் தாய்மொழி தான், இருந்தா கூட ஆங்கிலம் கொஞ்சம் நல்லா வரும்னு எனக்கு என்னுடைய திருத்தகப்பனாருடைய ட்ரைனிங் சொல்ற வழக்கம். அதனால இன்றைய தந்தளித்தவரை சரணமுக்தி ஆனதேவேன் அவர்களுக்கு நிறைவணங்கி பின்னருளால் பெரும்பூரூர் வந்தவர்கள் பெரிய நம்பி ஆளர்ந்தார் மணக்கால் நம்பி நந்தரி அவர் குழைக்க உயர்கொண்டார் நாசமுனி சட்டகோபன் சேமைநாதன் இன்னவர திருமணந்தியவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் என்றேன்னு சுவாமி தேசிகனுடைய தமிழ் பிரபந்தத்தை சேவித்து எல்லா ஆச்சாரியர்களையும் எங்களை அடக்கமா சேவிச்சு பவிஷ்யத் ஆச்சாரியன் பிரகிருதம் ஆண்டவன் அடியனுக்கு அழகை சிங்கர், அதனால இவாளுக்கும் அழகை சிங்கர் தான். அதனால இன்னொன்னு அவாவா தியானம் இப்ப சுவாமி வந்திருக்கார். இப்போ அவாவாவுடைய ஆச்சாரியன் ஞாபகம் வச்சிருந்து ஓ அடியன் சௌரியமா போச்சு. ஒரே தனியா போயிடுச்சு. அதனால அதையும் கொஞ்சம் சொல்லிட்டு நாழியானாலும் பரவாயில்ல சொன்னா எத்தனை நாள் வேணா பேசிக்கோன்னா இவன். ஆனா நாங்க எழுந்து போயிடுவோம்னு அவன் இன்னொருத்தர் நீங்க மட்டும் பேசிட்டே இருக்கோம்.
அதனால ரைட் ஆஃப் பண்ணிட்டு நாங்கள் போயிடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் சொத்தம்னா 1/2 மணிக்கு மேல தாங்க முடியாது உங்க பேச்சேன்னா சரி பரவாயில்ல, ஏதோ நான் என்னுடைய ரெக்கார்டிங்காக பண்ணினா நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன், அவாதான் கஷ்டப்பட்டுருக்கேன். அப்புறம் இப்போ நான் இங்க அடியன் பாக்கியபுரிக்கு வரத்துக்கு திட்டம் போட்ட பொழுது அது சர்வம் வாசுதேவா அப்படின்னு சொன்னேன். எதுவும் நமக்கு அதனால வருடத்துக்கு முன்னாடியே சில பேர் கேட்டா அவளுக்கு தெரியும் ஸ்ரீபிரியா அமெரிக்கால இருந்து என்னுடைய அத்தையோட அத்தையோடைய கொள்ளுது ரொம்ப சீக்கிரம் கிட்டக்க உறவு. அதாவது அவ கேட்டா இந்த மாதிரி பகவத்யான சோபானமும் அமர்நாதிபிராமும் சேர்த்து சொன்னீங்களே சொல்லுங்க அப்படின்னு. அதை எழுதி வச்சுக்கிட்டேன். முன்னெல்லாம் கண்ணா பின்னான்னு பேசுவேன். இப்ப கொஞ்சம் இங்க வந்து பயமா இருக்கு. என்ன நிறைய பேர் நல்லா விஷயம் தெரிஞ்சவா இருக்கா, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு சுவாமி இஎஸ் முகுந்தன் சுவாமி சொன்னார். அவரை ரொம்ப வருஷமா தெரியும். ஒவ்வொருத்தரா சொல்லி போனா பெரிய பட்டியல் இருக்கணும். முதல்ல நிறைய பேருக்கு இங்க எழுதினேன். இங்க வந்து செக்ரட்டரிக்கு எழுதினேன். ஆண்டவன் ஆசிரம் இடம் இருக்குமா இல்லையான்னு தவிர்த்தோம். அதுக்கப்புறம் என்னுடைய அமெரிக்காவில் இருக்கிற கணேஷ் ரெட்டி, அவன் வந்து இன்னொரு கொண்டல் சிங்கி ரெட்டின்னு ஒருத்தர் சொல்லி அவன் ஏற்பாடு பண்ணி இங்க தங்கிருக்கோம். அதே மாதிரி இந்த ஆத்துக்கு தங்கறதுக்கு முகுந்தன் வந்து கடைசி நிமிடத்துல, அதாவது பெருமாள் கிருஷ்ணன் ஸ்ரீகிருஷ்ணன் 12 மணிக்கு ஜனனம் சொல்லு, அதனால அவதாரம். அதனால அந்த மாதிரி திடீர்னு அவதாரம் ரிஷி கர்ப்பம் ராத் தங்காதுன்னு சொல்லுவான். அப்படி ராத்திரி 10:30 மணிக்கு நான் தூங்கின பாடுதான் அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு அகாமடேஷன் ரெடியா எடுத்து 6 பேருக்கு. அப்போ இவாந்து மாட்டிட்டாங்க சுவாமி ஆத்துக்கு. நான் சொல்றதெல்லாம் நன்றி சொல்றதுக்காக. ஏன்னா இவா முதல்ல அப்புறம் இடம் கொடுக்கறது மாடியில இவா ஒரு பொழுது இன்னொரு வாணிக்க ஜாகிரதையா இருக்கணும், வாரத்துல பெரியவா இது அப்படின்னா. அப்புறம் இங்க வந்து பார்த்தா சௌலபியம் அதிகமா. அதாவது பயக்கிருத் பயநாசனான்னு சுவாமி விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பயத்தை உண்டாக்கி ஞாயிற்றுக்கிழமை காத்தால பல்லவன் எக்ஸ்பிரஸ்ல கிளம்புறோம். உங்க கதையே பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாரு சில பேர். அதனால சனிக்கிழமை ராத்திரி 9 மணிக்கு எங்களுக்கு ரூம் புக் ஆகும், எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை ராத்திரி முகுந்தன் சுவாமி மெசேஜ் அனுப்புற அகாமடேஷன் அஷ்யூர்டு. அது மாதிரி இப்படிலாம் எதுக்குன்னா கடைசி வரையும் சஸ்பென்ஸ்ல வைக்கிற பெருமாள் இன்னும் என்ன பண்ற பார்ப்போம் அப்படின்னு. நம்பலையா நம்பலையா ரட்சிஷ்யதி மகா விஸ்வாசாங்கிறது பிரபத்தியினுடைய 6 அங்கங்கள்ல ஒரு அங்கம். அதுதான் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லை, நானும் இன்னைக்கு வந்து சேர்ந்திருக்கேன் சீனிவாசன். காத்தால 8 மணிக்கு வந்துச்சு, எனக்கு 7:45 வந்து திங்கக்கிழமை ட்ரெயின். இது 6:30 வரணும். 6:30 வந்தா சீக்கிரம் ஆண்டவன்ட்ட தீர்த்தங்கள் இது பாதுகா தீர்த்தம் எல்லாம் எடுத்துக்கலாம்னு பார்த்தா சட்டாரிலாம் லேட்டா வரும். ஆனா லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்துட்டேன், கரெக்டா வந்துட்டோம். காத்தால இவளுக்கே தெரியும், திங்கக்கிழமை காத்தால வரும்போது தீர்த்தம் எல்லாம் கிடைச்சது. நேர்த்தி ஆண்டவன் சேர்ந்தும் தீர்த்தம். எதுக்கு சொல்றேன்னா, அது ட்ரெயின் லேட்டானாலும் பெருமாள் நான் எனக்கு அனுகிரகம் பண்றேன். சுவாமி வந்து ஸ்ரீரங்கத்துல ஒரு 43 வருஷமா தான் இருக்கும். ரொம்ப குறைச்ச காலம் தான். கோவில்ல இருந்து கோவிலுக்கு வந்தேன். அவருக்கு தெரியும், சிதம்பரம்ங்கிறது அத்வைதிகளுக்கு கோவில், நமக்கு கோவில்னா ஸ்ரீரங்கம் தான். அது என்னதான் வெளியூரா இருந்தாலும் நாங்க அவாதான் ஊர்ல ஹயகிரீவர் கோவில் கூட நல்லா இருக்கு, அவர் ரொம்ப வரசித்தி பெற்றவர் அப்படின்னு சொன்னா கூட நாம வந்து நம்ம தெருவிலேயே விநாயகர் கோவில் இருக்கோம், அதுதான் நமக்கு பிடிக்கும். அதுதான் கூட ஒஸ்திங்கிறது 108 திவ்ய கஷேத்திரங்கள்ல முதல் கஷேத்திரம் திருப்பார்கடலையும் வைகுண்டத்தையும் மேல ஸ்ரீரங்கம். பூலோக வைகுண்டம்னே சொல்லிட்டு இருக்கோம். அதனால நான் வந்து கொல்லப்பட்டறையில ஊசி வைக்கிறதுக்காக வந்திருக்கேன். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். பகவத்யான சோபானத்தை 1980 கல்யாணம் ஆன புதுசுல
அது வந்து டாக்டர் மணி கிருஷ்ணசாமியுடைய ராக மாளிகையை ரெக்கார்டை பார்த்து கற்றுனேன். அப்படியே மனப்பாடம் பண்ணினேன். அதை உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். எப்போ நிறுத்துன்னு நிறுத்துவேன். இது எப்போ நிறுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ நிறுத்துவேன். அந்த நிறுத்த அது மாதிரி இப்போ அமலநாதிபரான்னு தெரியும் எல்லாருக்கும். திருப்பாணாழ்வார் கதை எல்லாருக்கும் தெரியும். அது வேணா நிறைய படிச்சுக்கலாம், வேற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஆனா இவர் எப்படி சொன்னார், அவர் எப்படி சொன்னார்ங்கிறது கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட்னு சொல்லலாம். அது வந்து கம்பேரிசன் இது இடியஸ்ன்னு சொல்றாரு. கம்பேர் பண்ணக்கூடாது. பெரியவாளே கூட நடுவில் 2 பேரை பண்ணக்கூடாது. அடியனுக்கும் உங்கள்கிட்ட என்ன பிரார்த்தனைன்னா, மாமி வந்து விஷயம் செய்யறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. அதனால அந்த மாதிரி சொல்லும் பொழுது யாரு நல்லா சொல்றா யார் நல்லா சொல்லலன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இருந்தா கூட ஹாஸ்யமா சொல்றதுங்கிறது ஒண்ணு, அது சின்ன குழந்தைகளுக்காக. பெரியவாளுக்கு வந்து சீரியஸா சொல்றதுங்கிறது அப்பதான் மனசுல பதியுங்கிறது, அதுதான் முக்கியம்ங்கிறது. ஹாஸ்யத்தை ஞாபகம் இருப்பா கடைசியில சொன்னது மட்டும் அந்த விஷயம் பெருமாள் விஷயம் மட்டும் விடும், ஹாஸ்யத்தை அது மாதிரி இல்லாமல் 30 நாள் திருப்பாவை உபன்யாசம் கேட்டவாள்லாம் இருக்கா. பகவத் தியான சோபானம்ங்கிறது அமலநாதிபரான், இந்த 2மே ரங்கநாதனை பத்தி ஒண்ணு. 2வது ஸ்ரீ சங்கராச்சாரியார் சாதித்த விஷ்ணு பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம்னு ஒண்ணு இருக்கு. அது மாதிரி விஷ்ணு கேசாதி பாதாந்த ஸ்தோத்திரம்னு சங்கராச்சாரியார் ஆதிசங்கரர் அருளி இருக்கிறார். அதான் அது 2யும் கம்பேர் பண்ண கூட இது 2 கம்பேர் பண்ண நல்லா. வைஷ்ணவன் அப்படின்னு சொன்னா மற்றவர்களுடைய துன்பத்தை பார்த்து பொறுக்காதவன், அப்படி அவன்தான் வைஷ்ணவன் பேரு. இது வடக்கே ஹிந்தியில வைஷ்ணவன் தான் வெஜிடேரியன் தான். அவ்வளவுதான் தெரியும், அவ்வளவுதான் அர்த்தம். இங்க விஷ்ணு பக்தன், நம்ம எல்லாருமே விஷ்ணு பக்தால் தான். அப்படி சொல்லும் பொழுது அமலநாதிபரான் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு தெரியும். இது எங்கெங்க இந்த வார்த்தையை சுவாமி தேசிகன் கையாளுறாருங்கிறத பார்க்கிறோம். இப்ப முதல் 2 ஸ்லோகம் மட்டும் பகவத்யான சோபானம் ஆரம்பிக்கிறேன். முன்னாடியே சீமான் வெங்கடாச்சாரிய சொல்லதுனால, அந்தர்ஜோதி கிமபி யமினாம் அஞ்சனம் யோக திருஷ்டே சிந்தாரத்னம் சுலபமிஹனஹ சித்தி மோக்ஷானுரூபம் தீனாநாத வியசன சமனம் தெய்வத்தம் தெய்வதானாம் திவ்யம் சக்ஷு ஸ்ருதி பரிஷதாம் திருஷ்யதே ரங்கமத்யே. சினிமா பாட்டு கேட்டா தலைவலி, இது நான் கத்தி பாடினாலும் உங்களுக்கு தலைவலி. அதாவது இதான் சம்ஸ்கிருதத்துக்கும் சினிமா பாட்டுக்கும் வித்தியாசம். பக்தி பாடல் 29 ஸ்தோத்திரம் அடைந்த ஸ்ரீ வேதாந்த தேசிகர். 29 எங்கன்னு சில பேர் கேட்கலாம், அவனுக்கு இப்பவே சொல்லிடுறேன். கிங்கிரிகேஷ ஸ்துதி சுவாமி சாதிச்சது இல்லைன்னு சில பேர் சாதிக்கிறான். அந்த மாதிரி சாதிக்க வேண்டாம். அது 45ஆம் பட்டம் அழகிசிங்கரே சாதிச்சிருக்கார். அது வேதாந்த தேசிகன் தான் அப்படின்னு. எத்தனையோ பேர்த்த குறையெல்லாம் கண்டுபிடிக்கணும், தேசிகன் குறை கண்டுபிடிக்கவே முடியாது. குறையொன்றும் இல்லாத கோவிந்தா மாதிரி இது குறையொன்றும் இல்லாத தேசிகன். நான் அபர தேசிகன் மாதிரி சேவா சுவாமி மாதிரி சொல்லலை, இருந்தாலும் மனசுல பட்டதை சொன்னேன். முதல்ல சொல்லும் பொழுது எடுத்தோடனே ஜோதிகி அந்தர் ஜோதிகின்னு ஹாஸ்யத்துக்காக சொல்றேன். நாங்கெல்லாம் ஸ்ரீரங்கத்துக்காரா என்ன பண்ணுவோம்னா, உங்களை தடுத்துருவோம் சேவை பண்ணாம. தடுத்துட்டு மேல முண்டி அடிச்சுட்டு போய் அது லேடிஸா ஜென்ஸான்னு தெரியாம, அதாவது ஸ்திரீ பிராயம் இதம் ஜெகத்துன்னு சொன்னா பெருமாளை தவிர, பெருமாள் தான் புருஷோத்தமன், மற்றவர்கள்லாம் ஸ்திரீ பிராயம் தான். இருந்தாலும் நாங்க அசிந்து அந்த தீர்த்தத்துக்கும் சட்டாரிக்கும் அடிச்சுக்கிற, திருக்குழாய்க்கும் அடிச்சுக்கிற அடி. அதனால அந்த கற்பூர ஹாரத்தை காட்டும் பொழுது அந்தர்ஜோதி சுவாமி தேசிகன் உள்ள பாருங்க சேர்த்து. அது நீங்க அங்க போய் எட்டி எட்டி ஒரு குள்ளமா ஒருத்தர் இருக்காரு, உயரமா ஒருத்தர் இருக்காரு, உயரமா ஒருத்தர் மறைக்கிறாரு. நீங்க மனசுல பார்க்கணும் சுவாமி தேசிகன் அந்தர்ஜோதி. அதுக்கப்புறம் சரி அந்தர்ஜோதின்னு சொன்னா சிந்தாரத்னம்னு அதுலயே சொன்னார். சிந்தாரத்னம் சுலபம். வேகமா சொல்லிட்டு போறேன்.
திருப்பதி போகணும்னா முழங்கால் முடிச்சான்னு ஒன்று இருக்கு. அது முழங்காலோடைய ஏறினவர் உடையவர் ராமானுஜாச்சாரியர். அவர் மாதிரி இப்ப பண்ண முடியாது. பஸ்ல போறோம், கார்ல போறோம், அது இவ்வளவு படி ஏறணுமேன்னு ஒரு கவலை. படி ஏறினா ஜெருகண்டி சொல்றாங்க, அந்த கவலை. இப்படி ஒரு நாள் பெருமாள் நம்மளை பாக்குறோம், அவ்வளவுதான். நாம பெருமாளை பாக்குறோமோ இல்லையோ 2 செகண்ட் வச்சுக்கோங்களேன். அவர் லேடி போலீஸ் ஆம்பளை பிடிச்சி, ஆம்பளை போலீஸ் லேடிஸை பிடிச்சி விட்டுறான். அதனால எது சொல்லுன்னா தள்ளி விட்டுறான். அப்படி சேவிக்கிறதுக்கு முடியாம கஷ்டப்பட்டு படியேறி போலாம் எல்லாரும் இல்லையா, பிரார்த்தனை பண்ணிட்டு. அது போக வேண்டாம். என்ன பண்ணலாம்? சரி, காஞ்சிபுரம் போனா 24 படி வேண்டாம், ஹஸ்தி சேலம் வேண்டாம். அப்போ மேல்கோட்டை திருநாராயணபுரம் கார் கிட்டலாம் போறது, அங்க ஒரு 2 படி 4 படி 5 படி, அது ஒரே கருங்கல்லாம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துல கருடாழ்வார் சன்னதிக்கு போய் அப்படி மேல அண்ணாந்து பார்த்து அந்த கருடனுடைய திருக்கண்களுடைய கோடு ஒண்ணு, நேர் கோடு ஒண்ணு போட்டீங்கன்னா எம்பெருமான் சங்கராவுடைய திருவடியில போய் சொல்லுங்க. நீங்க அப்படி அண்ணாந்து பாக்குறதுன்னா நீங்க இருக்கிற உயரமும் அவர் அந்த கருடாழ்வார் இருக்கிற உயரமும் எவ்வளவு வித்தியாசம் தெரியும். அங்க போய் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா 2 படி நடக்க முடியாதவர்களுக்கும் இருக்க வேண்டிய சுலபம். அப்படி சொல்லும் பொழுது அடுத்து சிந்தாரத்தம் சொன்னாரா, பின்னால சொல்ற பாரிஜாத்தம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தொகர்ந்தான சொல்றாங்க பிரார்த்தனா பாரிஜாத்தம். அப்படி சொல்லும் பொழுது நாம கேட்கிற விருப்பங்களுக்கெல்லாம் நிறைவேற்றுவதற்காக கல்பக விருட்சமாக இருக்கக்கூடிய பெருமாள். ஆனா இந்த கல்பக விருட்சம் சித்தாரத்னம், சிந்தாமணின்னு சொல்லுவா, செமந்தக மணின்னு கேள்விப்பட்டிருப்பார். அப்புறம் திரௌபதி கையில அக்ஷய பாத்திரம்னு கேள்விப்பட்டிருப்பேன். ஆங்கிலத்துல அல்லாவுதீன் அற்புத விளக்குன்னு கேள்விப்பட்டிருப்பேன். நீ சொல்லணும் என்ன உலகத்துல என்னென்ன அதிசயங்கள் இருக்கோ அதே மாதிரி காமதேவனு கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம பார்த்ததே இல்லை. அப்புறம் இதெல்லாம் பார்க்காத விஷயத்துல கூட நம்ம பார்க்கிற ரங்கநாதன் என்ன கொடுப்பாங்க, இதுகள்லாம் கொடுக்காத, இவையெல்லாம் கொடுக்காத அவன் என்ன கொடுப்பான் அப்படின்னா மோட்சம் கொடுப்பான். சரி, மோட்சம் கொடுப்பான்னா இப்பவே கொடுத்துருவானா சில பேருக்கு பயம். அப்படி இல்லை. ஏத்த தேகாவசானே மாம் தொற்பாதம் பிராபியஸ்வயம்னு ஞாச தசகத்துல சாதிச்ச மாதிரி பயப்பட வேண்டாம் அப்படின்னு எப்ப கொடுக்கணும்னு நினைக்கிறானோ, எப்ப நமக்கு அந்த பழுத்த பழமானமோ அப்படி கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால நம்ம அவசரமும் பட வேண்டாம். அதனால இந்த சிந்தா ரத்னம்ங்கிறது அது மோட்சம் கொடுக்காது, காமதேவனும் மோட்சம் கொடுக்காது, கல்பகிருஷ்ணன் மோட்சம் கொடுக்காது, பாரிஜாதம் மோட்சம் கொடுக்காது. அதனால பாரிஜாதங்கிறது இப்ப நாம பூ சொல்லிட்டு இருக்கோம். இப்போ புஷ்பம், பவளமல்லி சொல்லிட்டு அந்த மாதிரிலாம். ஏன்னா கல்பகிருஷ்ணங்கிறது பார்த்ததே இல்லை, அந்த மாதிரி காமதேவன் பார்த்தது இல்லை. மாத்துல மாடு, பசு மாடு இருந்தாலே அது ஒரு லட்சுமி கட்டாட்சம்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப அந்த ரத்தனம்னு சொல்லும் பொழுது நாம நகை வாங்குறோம், வைரம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. அதுதான் இருக்கிறதுல உயர்ந்ததுன்னா இந்த வைரத்துல தோஷம் இருக்கக்கூடாதுன்னு அந்த கடைக்காரன் நமக்கு சொல்லுவான். அவனே நமக்கு தெரியாது அந்த தோஷம் இருக்கா இல்லையா, கண்டுபிடிக்க தெரியாது. ஆனா அவன் கண்டுபிடிச்சு சொல்லி வைரத்தோடு கொடுக்கும் பொழுது தோஷம் இல்லாத வைரம், ரத்தனம்னா தோஷம் இல்லாத வைரம். அப்போ அமலன் விமலன் 2 தடவை தூய்மையான கணக்கலாம். இப்போ நான் எப்போதுமே பெருமாளை பத்தி சொல்லும் பொழுது நீங்க என்ன பண்ணணும், தாயாரையும் சேர்த்துதான் நினைச்சுக்கணும். நம்ம பிரிச்சே பாக்குறது இல்லை. ஸ்ரீஸ்துதியில தேசிகம் சொன்னா தெய்வத்தம் தம்பதினா இப்படி மாத்தி கூட போடலாம், தம்பதி தெய்வத்தம் மாத்தி போடலாம், சம்ஸ்கிருதத்துல ஒரு வழக்கு. சரி, அப்போ அடுத்தது ஒரு சம்பிரதாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது என்ன சொல்வா, இது சூப்பர்ஸ்டிஷன் பிலீஃப் இல்லை, அதாவது மூட நம்பிக்கை இல்லை. ராத்திரி இன்னொரு சில மணி நேரங்கள்ல எல்லா திவ்ய கஷேத்திரத்தை எம்பெருமானும் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்துள்ளார். அது ஐதீகம்னு தமிழ் சமஸ்கிருதம் இப்படி இருக்குன்னு பெரியவா சொன்னா நம்பணும்ங்கிறதா நம்ம. அப்படி விபீஷன் வரான், ராட்சசன் வரான். இருக்கிறதுலே நல்ல ராட்சசன் அவன். ஒரு ராட்சசன் தான் நல்ல
வெஜிடேரியன் சொல்லுவோம் மற்றவெல்லாம். அதனால ஸ்ரீலங்கால இருந்து பறந்து வரான், பறந்து வர முடியும். அதனால தினம் ராத்திரி வரும். அதனால இதெல்லாம் தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனா தெரிஞ்சிருந்தாலும் திருப்பி ஞாபகப்படுத்திக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதனால விவேஷன் ராத்திரி வந்துட்டு எல்லாரும் காத்தால திருப்பி அவாவா திவ்ய கஷேத்திரத்துக்கு எம்பெருமான்கள் எழுந்துள்ளார். ஏன்னா ஆத்தியம் ரங்கமிதி புரோக்தம் விமானம் ரங்க சம்யுதம் அப்படின்னு 8 ஸ்வயம் வெக்த கஷேத்திரங்கள்ல ஸ்ரீரங்கம் வந்து ஸ்வயம் வெக்த கஷேத்திரம், செல்ஃப் மேனிஃபெஸ்டட் காட். இப்போ அமலன் சொல்லிட்டு நிர்மலன் அப்புறம் அப்படின்னு சொன்னார் திருப்பாண்டாழ்வார். அப்படி சொல்லும் பொழுது அடுத்தது சொன்ன ஆதிபிரான் சொன்னார். அமலன் ஆதிபிரான். இந்த ஆதிபிரான் ஆதின்னு அவங்க முதல்ல தெரியும். சுவாமி தேசிகன் அதை கொஞ்சம் மாத்தினார். தெய்வத்தம் தெய்வத்தானா, எல்லா தெய்வத்துக்கும் அவன் தான் பெரிய தெய்வம். கண்ணன் என்னும் கருந்தெய்வம் ஆழ்வான். நல்ல தெய்வத்தம் தெய்வத்தான். அப்புறம் சரி, எப்படிப்பட்ட பெருமாள்னா ஆதிபிரான் சொன்னா ரொம்ப வருஷமா இருக்காரு, கிழவரான் இல்ல கிழவர் இல்ல நித்திய யுவான்னு பேரு பெருமாள். ஏன் படுத்துட்டு இருக்காருன்னு ஒருத்தர் கேள்வி, ஏதாவது வியாதியா அப்படின்னு. நான் பின்னால டாக்டர் தன்வந்திரி இருக்கு. அதனால தன்வந்திரி சந்நிதி இருக்கு. தன்வந்திரியும் 14 வஸ்துக்குள்ள வெள்ளையான வஸ்துக்குள்ள திருப்பாக்கு ரங்கத்தால திருப்பாலும் வெள்ளை, அதுல வந்ததும் வெள்ளை, வந்தது முதல் விஷம், விஷம் வெள்ளை, கடைசியில அமிர்தம் வெள்ளை. விஷத்துக்கும் அமிர்தத்துக்குமே நமக்கே வித்தியாசம் தெரியாது. எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது. அதனால அதுல ஒருத்தர் மகாலட்சுமி, அதுல ஒருத்தர் காமதேனு, அதுல ஒருத்தர் கல்பகருஷம், சந்திரன், அப்புறம் இந்த மாதிரி நிறைய சொல்றோம். அப்சரசுகள், கௌஸ்துபம், அப்புறம் யுட்சைஸ்ரவாகன் குதிரை, யானை, ஐராவத்தம், 4 தந்தம் இருக்கிற யானை கேள்விப்பட்டிருப்பேன் நீங்க. 4 தந்தம் இருக்கிற யானை, வெள்ளை யானை. இங்கிலீஷ்ல சொன்னா தப்பாப்படும். அதனால அதே மாதிரி குதிரை வெள்ளை குதிரை, அதுவும் சொன்னா தப்பாப்படும். இங்கிலீஷ்ல சொன்னா தப்பாப்படும். சிலதெல்லாம் இங்கிலீஷ் சொன்னா நன்னா. அதனால விஜயகுமார் சுவாமி எதிர்பார்த்துதான் நிறைய சொல்லலை. அப்புறம் அப்புறம் நீதிவானவன் சொன்னான். நீதிவானவன்கிறது வானத்துல ஆகாசத்துல இருக்கிறவன் நல்லவங்க. நீதிங்கச்சே சொல்லும் பொழுது ஒரு ராஜா நீதியா இருக்கு, நீதிமானா இருக்கணும். இன்னைக்கு சொன்னது, இன்னைக்கு படிச்சதை சொன்னேன். யுத்த காண்டத்துல கும்பகர்ணன் போய் ராட்சசன், கும்பகர்ணன். ஆனா அவனும் நல்ல ராட்சசன் தான். விபீஷன் தான் நல்ல ராட்சசன் தான். இவன் விபீஷன் முழு நல்ல ராட்சசன், அவன் பாதி ராட்சசன். ஏன்னா அவன் என்ன சொன்னா, முதல்ல ராவணன் சீதையை திருப்பி கொடுத்துருன்னு சொன்னான். தாசரதாய மைத்திலி, தீயதான் தாசரதாய மைத்திலின்னு வந்து வார்த்தை. அந்த மாதிரி நிறைய சொன்னான். நீ தப்பு பண்றேன்னு சொன்னான். அது தப்பு பண்ணும் பொழுது அவன் சொன்னா ராஜா எப்படி இருக்கணும்னு ஒரு பெரிய அட்வைஸ். அது இன்னைக்கு படிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. 63வது சர்க்கம் எடுத்து ராமாயணத்துல யுத்தகாண்டம் படிச்சேன்னா ஸ்லோகம் இருக்கு. ஒரு 4-5 ஸ்லோகம் தான். அதை பார்த்துட்டா நம்ம ஊர்ல இருக்கிறவெல்லாம் தெரிஞ்சோம். அதாவது ராஜாக்கள் சொல்ல நாம தெரிஞ்சது அப்புறம் இன்னொரு தெரிஞ்சது தான் நம்ம வேலை. அதனால என்ன சொன்னார் சுவாமி தேசிகன், தீன அநாத வியசன சமம். ஏழை எளியவர்களுக்கும், தந்தை தாய் இல்லாதவர்களுக்கும், உறவினர் இல்லாதவர்களுக்கும் ஞாபகப்படுத்துற என்ன தர்ப்பணத்துல சொல்ல கிடைச்சது. ஏஷாம் ந பிதா ந பிராதா ந பந்து நாமிய கோத்திரினா ஏஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். எல்லாருக்கும் சேர்ந்து நம்ம பித்தர்களுக்கு பண்றோம். அப்படி மாதிரி இங்க ஊரிலே காணி இல்லை, ஒருவம் இல்லைங்கிறது ஆழ்வார். அப்படி நமக்கு இருக்கிற பொழுது தீனாநாசம் பெசன சமணம்னு சொன்னாரா. அதனால அப்போ நாம எப்படி இருக்கணும்னு சுவாமி திருப்பாணாழ்வார் சொல்லிட்டார். எப்படி அடியார்க்கு என்னை ஆட்படுத்த வேண்டும். அடியார்க்கு என்னை ஆட்படுத்த வேணும்னா பிருத்திய பிருத்திய பரிசாரக பிருத்திய 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 இதிமாம் ஸ்மர லோகநாதன் குலசேகராவிடம் புகுந்துமலையில சாய்ச்சார். தன்னடி அடியார் அடியார் தம்மடியார் அடியார் அப்படின்னு வரிசையா 7 ஆழ்வார் பசங்க. எனக்கு தமிழ்ல ரொம்ப பரிசம் கிடையாது. முகுந்தமலை என்னுடைய பாட்டி சொல்லி கொடுக்கும். அதனால அண்டர்கோன் தெய்வத்தம் தெய்வத்தானாம். யாரு திருப்பாணர் என்ன சொன்னார்? அண்டர்கோன் தேவர்களுக்கெல்லாம் தலை.
அப்ப எந்த தேவர்களுக்கு? தேவதைகளுக்கு எல்லாம் தலைவன். அப்படி அப்போ சரி, எப்படி இருக்கார் பெருமாள் ரங்கநாதன்? வேற ஒரு வார்த்தையில சொல்லுங்கன்னா, ஒரே வார்த்தையில சுவாமி தேசிகன் கிமபி. கிமப்பின்னா ஏதோ மாதிரி இருக்காங்க, சொல்ல தெரியல நமக்கு. விண்டவர் கண்டதில்லை, கண்டவர் விண்டதில்லை. பார்த்திருக்கேன், வைகுண்டம் போயிருக்கேன்னு சொன்னால்தான் நம்மகிட்ட வந்து திரும்பி சொல்லல. அதனால பார்க்காதவரெல்லாம் நல்லா சொல்லிட்டு இருக்கா. ஸ்ரீபாஷ்யம் எழுதியிருக்கா. இப்படிலாம் இருப்பார் பெருமாள், உயரமா இருப்பார், குட்டையா இருப்பார். இன்னும் உயரமா இருக்காங்க திருவிக்கிரமா இருப்பார், குட்டையா இருப்பார் வாமனார் இருப்பார், கருப்பா இருப்பார், கிருஷ்ணன் சேர்ப்பா இருப்பார், ஒல்லியா இருப்பார், குண்டா இருப்பார். என்ன எத்தனை அணுபிருகத் கிருஷஸ்தூலோ குணபிரன் நிர்குணோ மகான் விஷ்ணுதாஸ்தான். கண்ணுக்கு தெரியாம இருப்பார். இந்த 14 லோகங்கள் உருவத்துல இருப்பார், கண்டுபிடிக்க முடியாது அப்படி. அதனால கிமபி. சம்ஸ்கிருதத்துல என்ன அழகுன்னா, ஏதோ ஒருத்தர் இருக்காரு, படுத்துட்டு இருக்காரு, யாரோ ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா நமக்கு சொல்ல தெரியலன்னு ஒரு அர்த்தம். அதை விட நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அழகு இருக்குன்னு அர்த்தம். கிமப்பில இன்டிஸ்கிரைபபிளி பியூட்டிஃபுல் அர்த்தம். கிமப்பின்னு ஒரு சின்ன வார்த்தைக்கு கிம்னா என்னன்னு அர்த்தம், அப்படின்னா ஊம்புன்னு அர்த்தம், கூடன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ரெண்டையும் சேர்த்தா இந்த மாதிரி. சம்ஸ்கிருதத்துல அழகுங்கிறது நான் அனுபவிச்சிருக்கேன், 55 வருஷமா அனுபவிச்சிருக்கேன். அதனால சரி, கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுங்களேன், அப்படி கொஞ்சமா சொல்லுங்களேன் பெருமாள் எப்படி பார்த்தா. யமினாம் அஞ்சனம். நமக்கு முடியாது. நம்முடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்தியவர்களுக்கு கண்ணுக்கு மையாக இருக்கும் யமினாம் அஞ்சனம். யாருக்குன்னா அவ வந்து எப்படி பார்த்தா ரங்கநாதன், யோக திருஷ்டே முதல்ல இருக்கு. இப்ப அதனாலதான் புரிய மாட்டேங்குது. பெருமான்னா புரியலன்னு தான் வரையும். எப்படி இருக்காது தெரியல சொல்றதுக்கு தான் சாஸ்திரம் சொல்றது. இது இந்த வீடுதான் பெருமாளா, இந்த ஸ்டூல் தான் பெருமாளா, இந்த ஏசி மிஷின் தான் பெருமாளா, எல்லாம் பெருமாள் தான். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதாவது கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதா கண்டிச்சு. அப்படி இப்போ சரி, அவர் ஒரு இன்னும் சின்ன இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுங்களேன் யாரு அவர்னா. ஒரே ஒரு அடையாளம் தான் நான் அமெரிக்காவில சொன்னேன். இது வந்து அவருக்கு ஆதார் கார்டு இங்க இந்தியாவில், அங்க வந்து நம்பர் ஒண்ணு இருக்கு, சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் இருக்கு, SSN ஒண்ணு இருக்கு. பெருமாளுக்கு யார் SSN? பெருமாளுக்கு யாரு ஆதார் கார்டுனா மகாலட்சுமி. அதனால லக்ஷ்மி தாம்னா 11வது பத்தியத்துல சொல்றாரு, காந்தோதாரைஹி அயமிக புஜைஹி கங்கணஜாக்கினான் கைஹி லக்ஷ்மி தாம்னா. அது மாதிரி கோரிக்கையை எடுத்து நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். அதனால விரையார் பொழில் வேங்கடம், நீங்க அதுக்கு வெங்கடாந்தரி கவிதை போகணும். சுவாமி வேதாந்த தேசிகனுடைய அத்தியந்த சிஷ்யன், குருவுக்கு மிஞ்சின சிஷ்யன். லக்ஷ்மி சகசனம் என்று 1032 பாட்டு, 1018 பத்தியம் எழுதி தேசிகனை ஜெயிச்சுட்டான். சொல்றேன், தேசிகனுக்கு மிஞ்சி யாரும் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா சிஷ்யன், அதாவது எங்களுக்கெல்லாம் அப்படிதான், ஆச்சார வேலைன்னா சிஷ்யன் நல்லா இருந்தா நாம நல்லா இருப்போம். சிஷ்யனால் தான் இங்க வந்திருக்கேன், இல்லாட்டா நான் எப்படி வைக்க வருது அப்படி. அதனால விரையார் பொழில் வேங்கடவன் சொன்னா சுவாமி வெங்கடாதுரி கவி 2 தாயார், லக்ஷ்மி சகசரம். லக்ஷ்மினா ஒரு லட்சுமி தானே, 2 லட்சுமி எடுத்திருந்தார். ஒண்ணு திருப்பதி சீனிவாச பெருமாளுடைய அலமேல் மங்க தாயார் பத்மாவதி தாயார், ஸ்ரீரங்கத்துல ரங்கநாயகா தாயார். இந்த 2 பேரையும் ஏற்றி மாத்தி மாத்தி 1018. இப்படி எடுத்துக்கலாமா அப்படி எடுத்துக்கலாமான்னு கேட்டா எப்படி வேணும்னு எடுத்துக்கணும். ஆனா சில வார்த்தைகள் இருக்கு, அப்படி பார்த்தா ஸ்ரீரங்கம் தான் அப்படின்னு சொல்லலாம், சரி பார்த்தா திருப்பதி தான் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அழகா சொல்றாங்க. நடுவுல இதெல்லாம் கடைசி இப்ப இது எங்கே கொண்டு வருது, விரையார் பொழில் வேங்கடான்னு எங்கே கொண்டு வருது? சுவாமி தேசிகனுடைய திருநாமே தான். நான் கடைசி 12வது ஸ்லோகம், வெங்கடேசேன கிருப்தம், அதான் எழுதிருக்கேன், என் பேர் வெங்கடேசன் அப்படின்னு. ரங்காஸ்தானே, நான் நிறைய சொல்லல, திருப்பி சொல்லல, என்ன நிறைய
அது அப்புறம் சொல்றேன். ரங்காஸ்தானே ரசிக மகிதே ரஞ்சிதா சேஷ சித்தே மத்தியமாவத்தில் அதுல சொல்ற வெங்கடேஷன கிளிப்தம். இதுல வேடிக்கை என்னன்னா இந்த கிளிப்தம்ங்கிற வார்த்தையை சொல்றதுக்கே கஷ்டம், எழுதுறது கஷ்டம் சம்ஸ்கிருதத்துல பத்தியம். அதனால 119 வருஷம் சாதிச்சிருக்காரு சுவாமி தேசிகன். 114 கிடைக்கும், 5 தான் கிடைக்கல. என் பசங்க சொல்லலாம் போச்சு சார் 5 ஆறு இப்போ போச்சு. அதனால 114 எங்களை படிக்க வச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது. தேசிக செமஸ்டர்னு ஒன்று வச்சிருந்தேன் காலேஜ். எனக்கு ஒரு அட்டானமி கொடுத்தா, அதனால சுதந்திரம், அதனால சுவாயத்த சாசின்னு பேர் எங்க வித்யாலயத்துக்கு. கிறிஸ்துவன் காலேஜ். ஆனா எங்களுக்கு அந்த தேசிகன் சொத்தத்தையே செமஸ்டர் இதுல பகவத்கான கோபமும் அது அப்படி வெங்கடேஷ் எனக்கு. அப்புறம் இந்த ஏரி போகணும்னு சொன்னேன் இல்லையா, திருப்பதி ஏரி போகணும், படி ஏறி போகணும், காஞ்சிபுரம் இந்த 24 தத்துவங்களுக்காக 24 படின்னு சொல்லலாம், ஏறி போகணும். அதுக்கப்புறம் மையம் ஆழப்பள்ளி, மையம் ஆழப்பள்ளி அதுக்கு பார்க்கறதுக்கு அது ஒரு 2 படி ஏறணும். இப்படி எல்லாம் காஞ்சிபுரம். அப்படி இருக்குது. இவர் என்ன 6 ரிக்ஷோகோ அவஸ்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா எப்படின்னா திருவடி எம்பெருமான் ரங்கநாதனுடைய திருவடியிலேருந்து திருமுடி வரையும் ஏறி பார்க்க வரும். 6 ரிக்ஷோகம். தமிழ்ல பாத்தீங்கன்னா அவஸ்தப்படுறான்னு சொல்றவங்க கஷ்டப்படுறாங்க. அது தமிழ்ல சம்ஸ்கிருதத்துல அவஸ்தைக்கு கஷ்டமே இல்லை, ஒரு ஸ்டேட்டஸ். நம்ம எல்லாம் நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கு இல்லையா, கண்டிஷன், அதுதான் அவஸ்தான். 6 ரிக்ஷோகம் அவஸ்தான். அது என்ன கிடைக்கும்னா திருவடியிலேருந்து திருமுடி வழியும் நாம சேவித்தோம்னா என்ன கிடைக்கும்னா பக்தின் காடாம் திசத்து பகவத் தியான சோபானம் தத்து. இதோட முடிச்சுக்கலாம், வேடிக்கை சொல்றேன். கடைசி ஸ்லோகம். அதனால இப்போ சுவாமி திருப்பாணாழ்வார் ஏன் சுவாமி சொன்னா அவருக்கு முனிவாகன போகம்னு ஒரு பிரபந்தம் இருக்கு. முனிவாகனே பேரு. அது லோகசாரங்க முனிவரே தன் தோல்ல ஏற்றி கொண்டு போய் விட்டவர். அதனால திருப்பாணாழ்வார் ஜாதி பார்க்க முடியாது. ஏன்னா அவர் பிறந்தது அயோனிதரா பிறந்தார். சில பேர் அந்த எடுத்து வளர்த்தவாதான் அந்த ஜாதின்னு சொல்லுவோமே தவிர தப்பா நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லா ஆழ்வார்களும் எல்லா ஜாதியும் இருக்கா, பெருமானுக்கு எல்லாம் ஜாதி வித்தியாசம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. திருப்பாணாழ்வார் ஒரு உறையூர்ல ஒரு வயல்ல பிறந்தார். அதனால அதுக்கப்புறம் இது மாதிரிதான் நம்மாழ்வார் மாதிரிதான் தந்தை தாய்க்கு வளர்த்தார். வளர்த்து கீழே கிடந்தது குழந்தை. சீதையே ஜனகருடைய யாகசாலையில கிடந்தார். கோதையே பெரியாழ்வார் நந்தவனத்துல கிடந்தார். அவளை யாருமே பிறக்கல. அது தாயாருக்கு ஒரு பெரிய மகிமை. தாயாருக்கு ஆவிர் பாவம் தான். பெருமாள் தான் அவதாரம். ஆவிர் பாவ கலஜ லஜதுதான் பத்மரே வாபியஸ்யா ஸ்ரீஸ்துதி சொல்லலாம். அப்புறம் ஸ்ரீனிவாசன் நம்ம சாதாரணமா சொல்றோம். பெருமாள் வேங்கடவன் திருப்பாணாழ்வார், நம்ம ஸ்ரீனிவாசன். ஏன்னா தாயாரோட சேர்த்தே நீங்க பாருங்க. அடுத்தது சுலபம் இகன்னு முதலே சொன்னேன். எளிதாக நம்ம ரங்கநாதன் சேவிக்கணும்னு சொன்னார். ஆனா தாயார் இருந்தாலும் எளிதா சேவிக்கலாம். முதல்ல பின்னால இருக்கார் தாயார். ரங்கநாதன் தெற்க பார்த்துட்டு இருக்கார். தெற்க பார்க்கும்போது கோதாதேவியை பார்த்துட்டு இருக்கார், திருவள்ளிபுத்தூர் காதலியை பார்த்துட்டு இருக்கார், விபீஷணனை பார்த்துட்டு இருக்கார் அனுகிரகம் பண்றதுக்கு, யமனை பார்த்துட்டு இருக்கார் நம்ம காப்பாத்துறதுக்கா. எல்லாம் தெற்கு. அதனால 3 காரணம் சொல்லுவா. சத்தியமூர்த்தின்னு பெருமாள் திருமயத்திலையும் தெற்கதான் பார்த்துட்டு இருக்கார். 2 திவ்ய கஷேத்திரங்கள்ல தான் பெருமாள் தெற்க பார்த்துட்டு இருக்கிறதுங்கிறது அது தெரிஞ்சுக்கணும் நடுவில். அதனால கடைசியில சொன்னார். முதல்ல சொன்ன ரங்க மத்தியேன்னு முடிச்சார். திருஷ்யத்தே ரங்க மத்தியேன்னு முதல்ல மத்தியம் முடிச்சார். கடைசியில ரங்க பக்துன்னு நடுவில். ரங்க பக்து கிரீட்டே தலைமுடியில இருக்கிற அந்த கிரீடத்தை பார்க்கும்போது ரங்க பக்து நடுவுல சொல்லல. பக்தானா தலைவன் அர்த்தம், கணவன் அர்த்தம், நம்மை காப்பாற்றுறவன் அர்த்தம். இது என்ன சொன்னா திருப்பாணாழ்வார்? அரங்கத்தம்மா. ஒரே வார்த்தையில அரங்கத் அம்மான்னு. இவ ரங்க பக்து ஆண்டையாங்கிறது ஆண்டையார். அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே எதுக்கு தெரியும்? அது உங்களுக்கு தெரியும்.
ஆழ்வார் கொள்ளடி புரியும். அப்படி இதெல்லாம் படிக்க அதை கனெக்ட் பண்ணாதான் அடுத்தது சொன்ன இப்பதான் முதல் ஸ்லோகம் ஆயிடுத்து நெங்கம் எல்லாரும் பெருமாளை நேரம் கற்பூர ஹார்த்தி பாடல் பார்த்தாச்சு. இப்போ நாம தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும் வர்ச்சுவல் டூர். இப்போ நீங்க ஸ்ரீரங்கத்துல தான் இருக்கீங்க, பாக்கியபுரியில இல்லை, ஸ்ரீரங்கத்துல தான் இருக்கீங்க. ஒரு இடத்துல தான் நம்மளால இருக்க முடியும், பெருமாள் எல்லா இடத்துலயும் இருக்கும். அதனால நாம இப்ப உள்ள நுழைஞ்சிட்டோம், சேவிச்சாச்சு, ரங்கநாதன் சேவிச்சாச்சு. சேவிச்சாச்சுன்னா உடனே வெளியில வான்னு சொல்லல, நாம அங்க இப்ப இருக்கணும். இருந்து ஒரு 20 நிமிஷமாவது நின்று சேவிக்கணும். ஒரு தட்டுல போட்டீங்கன்னா நின்று சேவிக்கலாம், என்ன போடுறது பொறுத்து இருக்கு. அதனால அப்படி வந்து திருவடியை சேவிக்கணும். திருவடி சேவிக்கணும். பாதாம் போஜம் ஸ்புஜதி பஜதே அப்படிங்கிறது எல்லா திருவடியிலேருந்து திருவடி வரையும் சேர்ந்து ஒன்னா சொன்னது 10வது ஸ்லோகம். 2வது பக்கத்துல மேலாதீத ஸ்ருதி பரிமளம் வேதசா மௌலி சேவியம் प्रादुर्भूतं कनकसरितः सरितः सैकते हंसजुष्टे लक्ष्मीभूम्यो कनसरसिजे लालितं रङ्गभक्तुः पादाम्भोजं प्रतिफलति मे भावना दीर्घिकायाम्. ரங்கநாதங்கிறது பெரிய உருவம். அது எப்படி நம்முடைய சின்ன மனசுல இதயத்துல வச்சுக்கிறது அப்படிங்கிறது, நம்ம மனசும் விசாலமா எடுத்தான்னு சொன்னோம். எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு ஏரி மாதிரி ஆயிடுதான் எது நம்முடைய மனசு. பிரதிபலத்திமே பாவனா தீர்க்காயம். நம்மகிட்ட ஒரு பக்தி இருந்தா நம்முடைய இங்கிலீஷ்ல சொன்னா தப்பா போயிடும், லார்ஜ் ஹார்ட் சொன்னா தப்பா போயிடும். இவர் வந்து நல்ல பழைய பணம் நிறைய கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா 2 விதமா சொல்லலாம், பாதிக்கும் சொல்லலாம், நெகட்டிவா. அதான் இங்கிலீஷ்ல ஒரு பியூட்டி, இங்கிலீஷ்லயும் ஒரு பியூட்டி இருக்கு. அதனால பாதாம் போஜம் எப்படி இருக்கு அப்படிங்கச்சு திருப்பாணாழ்வாரை பத்தி ஒரு குறை சொல்லணும். வேடிக்காது இந்த பக்தர்கள்லாம் இந்த பகவானுக்கு குறை சொன்னா உடனே கேட்பாரு. நீ இப்படி பண்ணிட்டே அப்படி பண்ணிட்டே நம்ம குத்தம் சொன்னவங்க உடனே கோவிச்சிருந்தாலும் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க, கோபத்திலேயே அனுகிரகம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவா சாதாரண சில பேர். அப்படி சொல்லும் பொழுது திருக்கமல பாதம்னு சொன்னார் திருப்பாண. எப்படி பாருங்களேன், ஒன்னா இருக்கு கமல பாதம், பாதாம் போஜம், பாத அம்போஜம். அம்பாகன ஜலம், அம்போஜம்னா தாமரை, பாதாம் போஜம்னா தாமரை திருவடி. திரு சேர்த்துட்டார், அது வெடிகார திருப்பாண திருக்கமலம். இல்ல ஐக்கியமானவர் அவர், இவரும் ஐக்கியமானவர். சுவாமி தேசிகன் எப்படி ஐக்கியமானவர் நாம சொல்ல முடியாது. கோவில்ல போனோம் ஒரே அவளையெல்லாம் மறந்து அப்படியே ஐக்கியமாயிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அவர் நிஜமா பிராக்டிக்கல் ஐக்கியமான தியரட்டிக்கல் ஐக்கியமான சுவாமி தேசிகன். அங்க நிறைய வருஷம் ஸ்ரீரங்கத்துல எழுந்திருந்து அனுபவிச்சு ஒன்னே ஒன்று குறைன்னு சொல்ல வந்தேன். திருப்பாணாழ்வார் வந்து மாத்தி மாத்தி அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. லோகசாரங்க கொண்டு விட்ட உடனே எத்தனை நாள் சேவிக்க முடியும், ஜலிகண்டி சொல்லுவாடும் 10 பாசனம் பாடின உடனே அவனாதுக்கிறான். மாத்தி மாத்தி திருவடி திருமுகம் கண்ணு சொல்ல ஒன்றொன்னு மாத்தி மாத்தி நான் இவர்தான் வரிசையா வரிசைப்படுது. அவன் தேசியம் வரிசைப்படுது. திருவடி, அதுக்கப்புறம் தொடை, அப்புறம் இடுப்பு, அந்த மாதிரி வரிசையா திருமார்பு, அப்புறம் முகம், அப்புறம் கண்ணு, அப்புறம் மேல தலை, அப்படி வரிசையா இருக்கும். வரிசையா வர்றதுக்காக நமக்கும் நல்லா இருக்கும். முதல்ல அவ திருவடி மேல கற்பூரத்தை காட்டி திருவடி தேவிக்கும் திருவடி தேவிக்கும் தான். நாம வந்து தலையில எத்தனை பாம்பு இருக்குதோ, அதனால 5 பாம்பா 7 பாம்பான்னு எண்ணிட்டு இருக்கோம். அதனால 1000 தலையை விட ஆதிசேஷன், அவனுக்கு பேரு சகசிர பணின்னே பேரு. அதனால பாதாம் போஜம் பிரதிபலதி அப்படின்னு சுவாமி தேசிகன் சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம எதுக்காக போறோம், ஏதோ ஒரு பலத்துக்காக அபேட்சிட்டு போறோம், ஆசைப்பட்டு போறோம், ஏதோ ஒரு பிரார்த்தனைக்காக போறோம். அப்படி வச்சு அது எக்கோ பிரதிபலதி, என் கண்ணின் உள்ள ஒக்கின்றதே சுவாமி, என் கண்ணின் உள்ள ஒக்கின்றது. அப்புறம் அது பாவனா தீர்த்திகாயாங்கிறது. ஏன்னா பிரதிபலத்தின்னு சொல்லும் பொழுது நம்ம ஒரு ஜலத்துல நிழல் பார்த்தா தெரியுமோ, அது மாதிரி நம்முடைய மனசுல எம்பெருமான நிழலா வச்சுக்கணும். நிழல்னா அது ஒரு இமேஜா, ஒரு மிரர்ல கண்ணாடியில பார்க்குற மாதிரி அப்படி வச்சுதான். அப்புறம் இன்னொன்னு, நமக்கு பிடிச்ச பெருமாளா இருக்கணும் இல்லையா.
அதாவது நமக்கு பிடிச்ச பெருமாள்னா நம்ம கேட்கறது, நம்ம சொல்றதை கேட்டுன்னு நமக்கு கொடுக்குற பெருமாளா இருக்கு. வரதராஜ பெருமாளை பத்தி சொல்லுவான், கச்சிதனில் கண்டொடுக்கும் பெருமாள் தான். அவர் இதுக்கே கொடுத்தாரு, அவர் பூரதாழ்வானுக்கே கொடுத்தார், அவன் இன்னொருத்தருக்கு கொடுத்தார், 2 பேருக்கு கொடுத்தார். அப்படி பெரிய நன்மைக்கும் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். இது யாரோ ஒருத்தர் இன்னொருத்தர் யாருக்கோ கொடுத்தார், 2 பேருக்கு கண் கொடுத்தார். அப்படி கண் கொடுக்கிற போது அந்த அதனால நம்ம ஸ்ரீ ரங்கநாதனுடைய முழு உருவமும் நமக்கு எப்படி இருக்கணும், அனுரூபமா. அதனால சுவாமி தேசிகன் அனுரூபம்னு சொன்னார், உவந்த உள்ளத்தனாய்ன்னு சொன்னார். எப்படி பாருங்க, அழகா இருக்கு. அதனால அப்புறம் இன்னொரு இடத்துல சுவாமி தேசிகன் சொன்ன பெருமாளுடைய உள்ள எப்படி இருக்கு, பக்தருடைய உள்ள எப்படி இருக்குன்னு சுவாமி தேசிகன் சொன்ன, மே மானச சுஜாதா, என்னுடைய மனசே நல்ல பிறப்பு எடுத்தது, நல்ல பிறவி எடுத்தது. மானசம் மே சுஜாதா, அது கம்பீரத்வாத்து வச்சன சமய கூட நிக்ஷிப்த விஸ்வான்னு அப்புறம் போறேன். இப்படி கம்பீரத்வாத்துன்னு சொல்றோம். கம்பீரம் கம்பீரம் தமிழ்ல யூஸ் பண்ணும் பொழுது மெஜஸ்டின்னு இருக்கும், ரொம்ப ஜம்முன்னு இருக்க பர்சனாலிட்டி. அது இல்லை, கம்பீரம்னா ஆழம்னு அர்த்தம். நமக்கு ஆழ்ந்த பக்தி இருக்கிற போது ஒரு கடல் எவ்வளவு ஆழமா இருக்கும், அந்த மாதிரி கம்பீரத்வாத்து. அது எதை பத்தி சொல்றது, சுவாமியுடைய, அதாவது எம்பெருமான் கங்கநாதனுடைய திரு கொப்புன்னு சொல்றது, அது ஆழமா இருக்கணும். அது சாமுத்திரிகா லட்சணம். சுவாமி திருப்பாணர் என்ன சொன்ன, உலகம் அளந்து அண்டமுரன், எல்லா 14 உலகத்தையும் தன் வயத்துல வச்சுட்டு ஆளிலையில படுத்தணும். இவ்வளவு சின்ன ஒரு குழந்தை ஆளிலையில, அவன் வயத்துல இவ்வளவு பெருசு இருக்கு. எத்தனை கொடுமா வயத்துல வலிக்குமோன்னு யசோதா, இத்தனை பால் சாப்பிடுறியே, வெண்ணெய் சாப்பிடுறியே, தயிர் சாப்பிடுறியே, மோர் சாப்பிடுறியே, நெய் சாப்பிடுறியே, வயத்து வலிக்குமான்னு அவன் வயிறு பிடிச்சாள் யசோதை. அதனாலதான் அவன் என்ன தவம் செய்தனேன்னு சொன்னாங்க. அதனால இதுல எப்போ என்ன பண்றாங்கன்னு தெரியாது சுவாமி பெருமாள். அதனால வச்சன சமயன்னு சுவாமி தேசிகன் எப்போ ஒரு காலத்துல, அதாவது நமக்கு தெரிஞ்சது என்னன்னு கேட்டா, கல்ப காலம் முடிஞ்ச உடனே, 4 யுகம் முடிஞ்ச உடனே, கிருத்த திரேதா துவாபர கலி, 4 யுகத்துக்கு அப்புறம் இது ஒரு கல்பம்னு பேரு. இது முடிஞ்ச உடனே ஒரு மகா பிரளயம்னு ஒண்ணு வரும், நடுவில் அவாந்தர பிரளயம்னு ஒண்ணு வரும், ஒவ்வொரு யுகத்துக்கு நடுவில் ஒரு பிரளயம்னு வரும். இது அழிவுன்னு நாம சொல்றதில்லை. ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல சிவன் தான் அழிக்கிற கடவுள் அப்படின்லாம் சொல்றதில்லை. லயம் ஆயிடுச்சு, எம்பெருமானுடைய திரு உதரத்துக்குள்ள வயிற்றுக்குள்ள லயம் ஆயிடும். அதனால எனர்ஜி கேன் பி நெய்தர் கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்ட். அதுதான் நம்முடைய சயின்ஸ், வேத சாஸ்திரமே அதான். வேற எதுவுமே இந்த நம்ம ஆத்மாக்களுக்கு இது இறப்புங்கிறது கிடையாது. அதனால மனிதனுடைய உடலுக்கு தான் இறப்பே தவிர இந்த ஆத்மாவுக்கு இறப்பு இல்லை. ஆனா திரும்பி போயிட்டு எப்படி வருது, சரி 10 பேர் போனா 20 பேர் வராளே அப்படின்னு சொன்னா, பகுஸ்யா பிரஜாயன்னு வேதம் சொல்லுது. அதனால பெருமாளே சங்கல்பம் பண்ணிட்டார், நான் பலவாறாக ஆவேன், அப்புறம் அதுகளுக்கெல்லாம் பேர் கொடுப்பேன், நாமானி கரவாணி அப்படின்னு சொன்னாங்க. பெருமாளே வேதத்துல சொன்னார். அப்படி இருக்கிறதுனால இன்னொன்னு, நிறைய ஸ்தோத்திரங்கள்ல சுவாமி வேதாந்த தேசிகன் அந்த சம்ஸ்கிருத வேத வாக்கியத்தை உள்ள நுழைச்சு, நாம எல்லாரும் எந்த ஜாதி எந்த மதமா இருந்தாலும் அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி அந்த வேத வாக்கியத்தையும் ஞாபகப்படுத்திட்டு, அந்த வேத வாக்கியம் சொல்லக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டு அது அந்த பலனையும் கொடுத்துட்டாரு சுவாமி தேசிகன். அசேஷானாத்மதி ஜெகத சம்சயந்தி முகுந்தம் அப்படின்னு, அசேஷானா அப்படின்னு வேதவாக்கியம். விஷ்ணு பத்னி, அசேஷானா ஜெகத்தோ விஷ்ணு பத்னி அப்படிங்கிறது ஸ்ரீ ஸ்ரீ. எப்படி ஸ்ரீ ஸ்ரீ சுத்தம்னு 2 ஸ்ரீ சொன்னாலும் தப்பு. கூட நிக்ஷிப்த விஸ்வான்னு சொன்னார் சுவாமி தேசிகன். உள்ள மறைச்சுன்னு விட்டார், வயத்துக்குள்ள, சின்ன வயத்துக்குள்ள அவ்வளவு பெரிய அண்டத்தை மறைச்சு விட்டார். அதனால உலகம் வளர்ந்து அண்டமும். அப்புறம் அந்த எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி எப்படி வந்தது, வெளியில வந்தது, அப்படி வயத்துல இருந்து திரும்பி சிருஷ்டி எப்படி வந்ததுன்னா, நாளிகேன ஸ்புரிதரஜசா வேதசோ நிர்மிமாணா. சிருஷ்டி பண்றதுக்குன்னு, படைக்கிறதுக்குன்னு ஒரு கடவுள், பிரம்மா 4 தலை,
தன்னுடைய வயத்திலிருந்து அந்த தாமரை உண்டாகி நாளீகம் பேரு, தண்டுக்கு பேர் நாளீகம் பேரு. நாளம் தமிழ கூட சொல்றோம், நம்முடைய மீன் கூட நாளம் சொல்றோம். நரம்பு அந்த நாளத்துல ரத்த நாளம் சொல்றோம், பிளட் டியூப் சொல்றோம், பிளட் சர்க்குலேஷன். அதாவது நாளிகேன குறித்த ரஜசா, அது உள்ள மகரந்த பொடி இருக்கு தாமரைக்குள்ள, அந்த மகரந்த பொடியிலேருந்து வந்தவர் பிரம்மா. அந்த பிரம்மா இந்த உலகத்தெல்லாம் சிருஷ்டிப்பார். அப்படி திருப்பி திருப்பி அவரும் சிருஷ்டி பண்ணிட்டே இருப்பார். அவரும் பயந்துதான் பண்ணிட்டு இருப்பார். அவரும் நினைச்சுக்கோங்க, சம்ஸ்கிருதத்துல இன்னைக்கு கூட சொன்னேன், அந்த சூரியன் காத்தால 6 மணிக்கு வருமா 6:15 வருமானா பயந்துன்னு வருது. பீஷா பீஷோதே சூர்யா சொல்றது, இந்த மாதிரி பீஷாத்மா பவத்தே அப்படின்னு சொல்றது. ஏன்னா காத்து அடிக்கணும்னா, காலில இருந்து காத்து வரணும்னா பயந்துன்னு தான் வருது, பெருமாண்ட பயந்து தான் வரும் அப்படின்னு சொல்றது. அது மாதிரி எல்லாருமே பயப்படுறா. நாம தான் சில வேலை பயப்படுறது இல்லை. நான் பயப்படுற மாதிரி நடிக்கணும்னு சொன்னேன் நான் பசங்களுக்கு. வேதசோ நிர்மிமானா, அதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு அங்கத்துக்கு, திவ்ய அங்கத்துக்கு வருவோம். நீள்முடியன் திருப்பாடார். இவர் இன்னொரு கொஞ்சம் ஹாஸ்யமா சொன்னார். சாதாரண தேசிகன்ற ஹாஸ்யம் குறைச்சலா தான் இருக்கும், இருந்தாலும் அழகா சொன்னார். அது கோபம் வரும் சார், பொம்மநாட்டிகளுக்கு பார்த்தா கோபம் வரும். தஞ்சாவூர் பக்கம் பார்த்தா கோபம். தஞ்சாவூர்ல இருந்தவன் கும்பகோணம் இருந்தவங்க, அதனால என்ன கோபம் வரும்னா, குக்கச்சோழி வச்சன குட்டிலை குந்தலை தலை எப்படி இருக்கு, திருமாவளுடைய திருவடி திருமுடி எப்படி இருக்குன்னா வளைஞ்சு இருக்கு. கேர்லி ஹேரா இருக்கு, சுருட்ட முடி. யார் சுருட்ட வளைஞ்சு எப்படி இருக்கேன்னா, இந்த பொம்மநாட்டிகள் வார்த்தை வளைஞ்சு இருக்கு, குறுக்கடா பேசுவா. திருவேந்திபுரம் கேள்விப்பட்டிருப்போம், திருவகீந்திரபுரம், அங்கெல்லாம் பேசிட்டே ஒரு கொடி வச்சு பேசுவான். ஒரு வார்த்தை சொன்னா 2 மீனிங் இருக்கும். அதனால அவர்கிட்ட பேசி ஜெயிக்கிறதெல்லாம் கஷ்டம். நானே ஜெயிக்கல, பார்த்துட்டேன் நிறைய பேர். அதனால ஒண்ணு சொன்னா 2-4 அர்த்தம் வரும். நேற்று கூட நீ கூட சொல்லியிருந்தேன் சுத்தநாதன். அது மாதிரி எதுக்கு சொல்றேன்னா, அது கோவச்சின்னு வருதுன்னா இன்னும் நல்லா வரும். குப்பச்சோழி, தோழின்னா தெரியும் உங்களுக்கு, ரவிக்க போட்டுட்டவா ஸ்திரீகள். அதனால ஸ்திரீகள் தனியா சொல்ல, ரவிக்கையே கோச்சுக்கிறது. குப்பச்சோழி வச்சன குட்டிலை, இதை நீள்முடியான்னு ஒரே வார்த்தையில திருப்பாங்க. 10 பாசுரத்துல தமிழ்லையும் அழகாதான் இருக்கும், அது வியாக்கியானம் படிச்சா அழகம். பாசுரத்தை படிக்கிறத விட வியாக்கியானம். இதுல அப்படி இல்லை, சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை படிச்சாலே ஆச்சாரியமா. அப்புறம் திரு கொடை ராமா ராம ஸ்திர கதலிகா ஸ்தம்ப சம்பாவனீயம் கௌமாஸ்லிப்தம் இவபி கமலா பூமி நீலோபதானம் யஞ்சத் காஞ்சி கிரண ருச்சிரம் நிர்விஷத்யுருயுக்மம் லாவண்யௌக தயமிவ மதிர்மாமிகா ரங்கயூனஹ. அப்பவே சொன்னேன், சின்ன பையன் ரங்கநாதன், கிழமை இல்லை. அதனால படுத்துருக்கிறது ஒரு வேடிக்கைக்காக. தூங்கல, மூச்சுன்னு உட்காந்துருக்கான், யோக நிஷ்டை பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருந்துச்சு சுவாமி திருப்பாணர் சொன்ன, அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனை. இந்த ஆடை எப்படி இருக்கு, சிவந்த ஆடைன்னு சொல்லிட்டார். இந்த ரெட் கலர் எல்லாம் பிடிக்கும், ரெட் அண்ட் ஒயிட் குட் ஃபார் சைட் அப்படின்னு. அதான் அந்த சிவப்பு கலர்ல எம்பெருமான் பீதாம்பரம் தான் உடுத்திமா. ஆனா எப்படி இவர் சொன்னான்னு தெரியல, மஞ்சள் ஆடை தான் உடுத்திமா எம்பெருமான். அதனால கல்யாணத்தன்னைக்கு மஞ்சள் வேஷ்டி உடுத்திக்கிற போது அன்னைக்கு உடுத்தினதான் நித்திய கல்யாண பெருமாள் தான் திருவிழ வெந்தையில. அதனால எப்போதும் கல்யாணம் பூவா வரா. அதனால எதுக்கு சொல்லாருன்னா, எல்லா பெருமானும் ஒண்ணுதான். அப்படி சொல்லும் பொழுது இவர் என்ன சொன்னார், தொடை எப்படி இருக்குன்னு சொன்னார். ஒரு காமன் மன்மசனுடைய தோட்டத்துல விளைந்த ஒரு வாழை மரத்து போல வழவழன்னு இருக்கு தொடை. காமா ராம. சரி, வாழை மரம் காத்தடிச்சா சாப்பிடுமேன்னா இந்த வாழை மரம் சாயாது, என்ன காத்தடிச்சாலும் சாயாது. ஸ்திர கதலிகா ஸ்தம்ப, ஒரு தூணை வச்சு வச்சீங்கன்னா அது விழாம இருக்கணும் போது. ஸ்தம்ப சம்பாவனீயம். இவர் என்ன சொன்ன, கலை சொல்லல சுவாமி தேசிகம்,
கௌமா ஸ்லிட்டம். என்ன வேஷ்டி விட்டுருக்கோம்னா பட்டு வேஷ்டி தான் பட்டு வேஷ்டி விட்டுட்டோம். கௌமம்னா பட்டு வேஷ்டி. கௌமா ஸ்லிட்டம். சரி, அப்பவும் என்ன சொன்னார்? நல்லா இருக்கா பட்டு வேஷ்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றோம்? கிமப்பி. ஒன்றும் தெரியலையே, என்ன சொல்றதுன்னு தெரியலையே. கௌமா ஸ்லிட்டம் கிமப்பி. ஏதோ ஒண்ணு இருக்கு, புரியல, அழகா இருக்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நிறைய பேர் சொல்லுங்க, ஒண்ணு அழகா இருக்கா, பிள்ளை அழகா இருக்கான்னா எப்படி சொல்றீங்க? அது எப்படி, ஏன் அழகா இருக்குங்க? பூமி கமலா நீலோபதானம். தாயார் 3 பேருக்கு பிடிச்சி விடுறா திருவடியை. கையை பிடிச்சா அவர் முதல்ல 2வது ஸ்லோகத்துல என்ன சொன்னா, திருக்கைகளாலே தாயார்கள் பிடித்து விட்டால் அவா கையும் சிவந்து போயிடுது. ஏன்னா அவாவும் தாமரை கை. எம்பெருமானுடைய திருவடியும் சிவந்து போயிடுது. இதுவும் தாமரை திருவடி. தாமரை தொட்டா அது என்ன வலிக்குமான்னா வலிக்கிறது. ஏன்னா தூக்கிட்டு இருக்க, படுத்துட்டு இருக்க. இது பட்டாலே அது வலிக்கிறது. தாமரை தொட்டா தாமரை 2 தாமரைக்கும் வலிக்கிறது. எத்தனை நாளைக்கு பிடிச்சு விடுங்க ஆத்துக்க கால. அதனால அப்படி அது மாதிரி இங்க பூமி நீலோபதானம். அதே மாதிரி 2வது ஸ்லோகத்திலையும் அதே வார்த்தை சொன்னார். லக்ஷ்மி பூமியோ கரசரசிதை. கை தாமரைகளாலே லாலிதம் அங்க வர்க்கு பாதாம் போஜன். பாதாம் போஜன் திருவடி தாமரை தாயாருடைய கை தாமரைகளால் வருடப்பெற்று. அதெல்லாம் ஸ்ரீரங்கத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, 2 பக்கம் உபய காவேரி இருக்கு, தீர்த்தம் இருக்கு, ஜலம் இருக்கு. இந்த பக்கம் கொள்ளிடம் வடதிரு காவேரின்னு பேரு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல. இங்க காவேரின்னு சொல்றது. 2மே எம்பெருமான் ரங்கநாதருடைய திருவடியை வருடி கொண்டு சொல்லியிருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருந்துதான் நீங்க இப்ப ராஜகோபுரம் சேர்த்துப்பேன். என்னுடைய ஆச்சாரியன் 44ஆம் பட்டு அழகிங்கிறது என்னுடைய ஆச்சாரியன். அவர்தான் சமாசேனம். ஆனா அது முக்கூர்ல போய் சமாசேனம் எனக்கு ஸ்பெஷல். உங்களோட ஒரு ஸ்பெஷல். அதனால அந்த கிராமத்துல போய் டிராக்டர்ல உட்காந்து போய் அவர் கூட, அதனால டிராக்டர்ல போவாரு. அது மண்டை இடிக்கிறதா கால் இடிக்கிறதா தெரியாது. அது போய் சமாசேனம். எதுக்கு சொன்னா அவர் கட்டின ராஜகோபுரம். ராஜகோபுரம் வரையும் காவேரி. அங்கே இப்ப திருக்குறளப்பன் சந்நிதி இருக்கு. சேவிக்கல என்ன சேவிங்களோ வாமனன் சந்நிதி இருக்கு. அது வரலையும் காவேரி தான். அப்புறம் தள்ளி போயிடும். அப்படி இங்க அப்போ இன்னொரு இடத்துல சுவாமி நம்ம திருப்பாணாலும் திருப்பியும் அதே சிவப்பு ஆடை அப்படிங்கிறார். எப்படி? அந்தி போல் நிறத்தாடை அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் முன்னாடியே தெய்வத்தானாம் பார்த்தோம். திருப்பாணாழ்வாருக்கு இந்த ஜாதியில வளர்த்துட்டாளேன்னு ஒரு கவலை இருந்துட்டு போகுது. இதெல்லாம் மனசுல உள்ள கிடைக்கே நம்ம தோண்டி பார்க்கணும். நாம என்னன்னா இது செல்ல நோண்டிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. அந்த வானவர்கள் சந்தி செய்ய தேவர்கள்லாம் சந்தியாபனம் தெரியும் உங்களுக்கு. ஏதோ சில காலங்கள்லயும் மினிமம் 10 காயத்ரி பண்ணணும்னு ஒரு காலம் இருக்கு. காயத்ரி மட்டும் விடவே கூடாது. என்னதான் காரணம் இருந்தாலும் காயத்ரி விடக்கூடாது. அப்படி ரயில்ல போனாலும் சரி, எங்க போன எதுல போனாலும் காயத்ரி விடக்கூடாது. அப்படி மாணவர்கள் சந்தி செய்ய நினைக்கிறோம். இந்த சந்திங்கிறது நிறத்து ஆடையுடைய நிறமும் சந்தி தான். சாயங்கால வேளையில அது மஞ்சளாவும் சிவப்பாவும் 2 கலந்தும். அப்படி அடுத்தது புஜக சேனகான்னு சொன்ன 11வது ஸ்லோகம் பகவத்ஞான ஸ்லோகம். அது புஜக சேனா. அது எங்க பின்னாடி இருக்கிறவர் முன்னாடி வந்திருக்காரு. அக்ரே கிஞ்சித் புஜக சேனா. பின்னால இருக்கிற படுத்து இருக்கிற ரங்கநாதன் முன்னாடி வந்திருக்கார். எப்படி? நம்பெருமாளா உற்சவரா நின்றுட்டு இருக்கார். அங்கே கிஞ்சித் புஜக சேனா சுவாத்மனைவாத்மனஹாசன். அதேதான் இது, அவரேதான் இவன். மத்திய ரங்கம் எங்க ஸ்ரீரங்கத்துல இருக்க மாமா சக்கரதையே என்னுடைய இதயத்துல எப்படி இருக்கணும்னா தாயார்களோடு சாவரோக. அதனால நான் என்னுடைய மனசுல தாயாரோட இருக்கு. 3 தாயாரோட இருக்கு. உமாதேவி, நீலாதேவி ஆண்டாள், கோதாதேவி, அப்புறம் மகாலட்சுமி கமலா. இப்படி சொல்லும் பொழுது அரங்கத்தரவின் அணையான் சுவாமி திருப்பாணம் இதுக்கு ஈக்குவல். இப்போ கிரேட் மென் திங்க் அலைக்னு சொல்லலாம். பெரியவாள்லாம் ஒரே மாதிரி தான் சிந்தனை பண்ணுவா.
சில பேர் நேற்று கூட ஒருத்தர் கேட்டா, இவரும் விஜயகுமார் தான் நினைக்கிறேன், அவரும் அப்படி சொன்னாரு இவரும் அப்படி சொன்னாரு அப்படின்னா ரெண்டு பேரும் பெரியவா. அதனால ரெண்டு பேரும் நல்ல கவிதைகள் எழுதக்கூடியவா. அப்புறம் நாளிகேன ஸ்புரித ரஜதா ஏற்கனவே சொன்னேன். அதை சுவாமி திருப்பாணாழ்வார் அதன் மேல் அயனை படைத்ததோர் எழில். அதான் சுவாமி வேதாந்த தேசிகன் புனித ரஜசா வேதசோ நிர்மிமானம். வேற ஒரு பெருமானுக்கு படைக்கல எம்பெருமான் ரங்கநாத், பல பெருமாக்கள். ஏன்னா ஒவ்வொரு பெருமாவுக்கும் கல்ப கோடி காலம் ஆயுஷ். அதுக்கப்புறம் ஒரு புது பெருமா. சங்கல்பத்துல நாம சொல்றோம் ஸ்ரீ கோவிந்த கோவிந்தா என்ன சொல்லுது, ஆத்திய பிரம்மணான்னு சொல்லக்கூடாது, அத்திய பிரம்மணான்னு சொல்லணும். இன்னைக்கு இருக்கிற பிரம்மா, எப்ப பழைய பிரம்மா இல்ல, இன்னைக்கு ஒரு பிரம்மா இருக்க. அது அன்னைக்கு அந்த பிரம்மாவுக்கு அது ஆயுசு காலம் இருக்கு, அது நிர்ணயம் பண்ணி வச்சிருக்காரு எம்பெருமான். அதனால அப்படி வச்சிருந்தா இப்போ இதுக்கு கொப்பூர் வரும்பொழுது ரம்யாவர்த்த துதிசகச்சரி ரங்கநாதஸ்ய நாபிஹி. நான் வந்து திருப்பாணாழ்வாரை பின்பற்றி போறேன். ஏன்னா எதுவும் மாத்தி மாத்தி சொல்றது கூட சுவாமி தேசிகன் என்ன சொன்னார், திருப்பாணாழ்வார் என்ன சொன்னார், அப்படி இது வந்து ஒரு ரிசர்ச் ஆர்டிகல் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதனால இந்த என்ன சொன்னார்னா, காவேரியில சுழல் புதை மணல்னு ஒண்ணு இருக்கும். குதிரை என்ன குதிரை சொல்லுவா, மண் குதிரைன்னு சொல்லுவா. மண் குதிரை இல்லை, மண் குதிரை. மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதுன்னு தப்பா சொல்லுவோம். அது ஒரு பழமொழியெல்லாம் தப்பா சொல்லுவோம். பந்திக்கு முந்திக்கோ படைக்கு பிந்திக்கோன்னு அது தப்பு. அது பங்கிக்கு முந்திக்கோ. யாராவது வேதம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அந்த பங்கி சொல்லும் பொழுது, பங்கினா வரிசையா வேதம் சொல்லுவோம், அப்ப முன்னாடி போய் சொல்லுறது, பின்னாடி வேதம் அவங்க சொல்லட்டும், நாம இங்கே பின்னாடி இருப்போம்னு இருக்கிறது இப்படி இருக்கும். அது அப்படி இல்லை. எனக்கு தெரியுமானால், வேதம் தெரியுமானால் சொல்லிட்டே இருக்கிற பக்கத்துல முன்னாடி நாமளே தெரிஞ்சு போய் மைக்க பிடிக்கி சொல்லணும். அதான் பக்திக்கு முந்திக்கும். படைக்கு பிந்திக்கோங்க அதோட பார்த்துக்கலாம். நிறைய அதனால இங்க அடியேன் உள்ளத்தின் உயிரேன்னு திருப்பானார். அத சுவாமி 10வது ஸ்லோகத்துல ஒவ்வொரு வினாடியும் நான் எம்பெருமான நினைக்கிறேன். பிரதிகலம் கலம்னா உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பாகவத்துல சொல்றது பக்தினா யாருன்னா கோபிகள் தான். அவ வந்து தூங்கச்சே, படுத்துக்கச்சே, உட்காரச்சே, எழுந்திருக்கச்சே, சாப்பிடச்சே, குளிக்கச்சே கிருஷ்ணன் நினைச்சுட்டே இருந்தான். அப்போ ஒரு வினாடி அவ கண்ணனை மறந்து போயிட்டான்னா, அவன் இல்ல கண்ணன் அவனை மறந்து போயிட்டான்னா அது ஒரு யுகமாயிடும். அவன் துருட்டி யுகாயத்தேன் கோபிகாக்கு. இந்த துருட்டிங்கிறது எவ்வளவுன்னா ஒரு வினாடி இல்லை, 1/16. 16 வினாடியை 16ஆ பிரித்தா அதுல ஒரு பாகம் தான் அந்த துட்டி. அதேதான் கலம் சம்ஸ்கிருதத்துல. பிரதிகலம் மனசம் மே சுஜாதா. என்னுடைய மனசு பெருமாளை நொடிக்கு நொடி நினைக்கணும், மறக்கவே கூடாது, அப்படின்னு நினைக்கணும். அதே மாதிரி இன்னொரு வாக்கப்பட்ட சம்ஸ்கிருதத்துல மறுப்பு வினைச்சொல் போடுறவர் சுவாமி தேசியனுடைய சாமர்த்தியம். எல்லாத்துலயும் சாமர்த்தியம் உண்டு, இதுல வினைச்சொல் சாமர்த்தியம். சம்பிரீணாதி. கோவிலுக்கு போனோம், நம்ம என்ன சொல்றோம், திவ்ய கஷேத்திரம் சேவிச்சுட்டேன்னா 106 சேவிச்சுட்டேன், 2 ரவுண்டு சேவிச்சுட்டேன் அப்படிங்கிறா சில பேர். இனிமே சேவிக்கணும் வேண்டாம். இன்னைக்கு சிலுக்கு விசா பாலாஜி சிலுக்கு ஒரு நான் போனதே சேவிச்சுட்டேன். ஏதோ ஒரு இடத்துல சேவிச்சாச்சுன்னு சொன்னா, திவ்ய கஷேத்திரத்துல ஒரு விருட்சம், ஸ்தல விருட்சம், விமானத்துடைய பேரு, புஷ்கரணி தீர்த்தத்தினுடைய பேரு தெரிஞ்சுக்கணும், எம்பெருமான் பேரும் தாயார் பேரும் தெரிஞ்சு ஞாபகம் வச்சுதான் சேவிச்சேன்னு அர்த்தம். 106 எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம்தான். ஆனா அது அபிமான கஷேத்திரம் இருக்கு, ஆச்சாரிய உகந்த கஷேத்திரம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. சம்பிரீணாதி. சேவிச்ச உடனே ரங்கநாதன் நமக்கு ரொம்ப பிடிக்கணும், மனசை அவர்கிட்ட நயிக்கணும், போய் கவரணும், மனசை கவரணும். அப்படி சொன்னார் சம்பிரீணாதி. அதே மாதிரி மானசம், என்னுடைய மனசு. சரி, இந்த 2 கைக்கு திருக்கை எழுக்கு நடுவில் திருமார்பு. அத திருமார்புன்னு சொல்லல, பக்ஷஸ்தலம்னு சுவாமி தேசிகன் சொல்லல, ரொம்ப அழகா இன்டைரக்டா சொல்ல. பாக்கோஹோ 2 கை, பத்யம் பாக்கோஹோ அப்படின்னு 2 கைக்கு நடுவில் சுவாமி திருப்பாணாழ்வார் என்ன சொன்னார், கொஞ்சம் பாருங்களேன்,
திருப்பாணவர் சொல்றது நெகட்டிவ் என்னென்ன செஞ்சாரோ அவதாரங்கள்ல அதை கொண்டு வந்து சதுரமா முதல் சூழ் இலங்கைக்கு இறைவன் தலை 10 உதிர ஓட்டி இதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கணுமா? ராவணனுக்கு வந்தது நமக்கு என்ன அவருக்கு தேவையா? அதனால இருந்தாலும் திருப்பாணவருக்கு என்ன பண்றோன்னே தெரியல. அவன் அவ்வளவு பக்தியில ஒரு குழப்பம் கொடுத்து அவனுக்கு. அப்படி இல்லை சுவாமி தேசிகன். அதனால மணிவர ருச்சா எப்படி இருக்குன்னா மாலை இருக்கு, கௌஸ்துபம் இருக்கு, ஸ்ரீவத்சங்கிற மரு இருக்கு, வைஜெயந்தி மாலை இருக்கு, துளசி மாலை இருக்கு, மகாலட்சுமி இருக்கா, இவ்வளவு அலங்காரம் இருக்கிறது. மணிவர ருச்சா கலர் கலரா இருக்கு. நாங்களாம் வேடிக்கையா சொல்றோம், தாயார் தெரிவிக்கிற போது என்ன புடவை எடுத்துட்டு இருக்கா கலர், என்ன எந்த கடையில வாங்கின புடவை, எவ்வளவு விலை இருக்கும். இப்படிதான் இப்படி கேட்டா கூட தப்பு இல்லை. மகாலட்சுமியை சேவிக்கிறதுங்கிறது இல்லை, மகாலட்சுமிய சம்பந்தப்பட்ட பொருள்கள் இருக்கு. அதுவே உங்களுக்கு என்ன மாலை போட்டுருக்கா, நீங்க முத்து மாலையா இல்ல எந்த மாலை போட்டிருக்கா? இது இவர் சுவாமி ரங்கநாதன் வந்து விமான பதக்கம் போட்டிருக்காரா? நகையெல்லாம் நம்மகிட்ட இல்லாத நகையெல்லாம் அங்க பார்க்கலாம், நம்மகிட்ட இருக்கிற நகையும் ஒத்து பார்க்கலாம், அப்படி பார்க்கலாம். அதனால அப்படி சொல்லிட்டு மணிவர் அருச்சா அப்படின்னு சொன்னார். 11வது ஸ்லோகத்துல 4 திருக்கைகள். சாதாரண கிருஷ்ணன் பிறந்த போது 4 திருக்கைகளோட தேவகிக்கு பிறந்துட்டான். உடனே மறுத்துக்கோன்னு கஷ்டப்பட வேண்டினாலும் தேவகி. அது மாதிரி இல்லை, எம்பெருமான் சயன திருக்கோலத்தில் இருக்கிற எம்பெருமானுக்கு 2 கை தான், 2 கையை மறுத்துட்டார். கிருஷ்ணனுடைய 4 கையை பார்த்தவர் பீஷ்மர் மகாபாரதத்துல. இங்க நம்மளால பார்க்க முடியல. உற்சவருக்கு 4 கை திருக்கை. மத்தியம் வாக்கோ மணிவர ருச்சா ரஞ்சிதம் ரங்கதாங்க. 4 கை இருந்தா அழகா இருக்குமா இருக்காதா? நமக்கு 2 கை அழகு, அவருக்கு 4 கை அழகு. அதனால ரஞ்சிதம் கலர்ஃபுல் ரங்கநாதன். அதனால கலர் டிவி தான் என்ன பார்க்கணும், பிளாக் அண்ட் ஒயிட் டிவி எங்க பார்க்கணும் இல்லையா? அது மாதிரி கலர் டிவி தான் ரங்கநாதன். அதனால எப்படி இருக்குன்னா 4 கை இருக்கு. இந்த 4 கையில நீங்க வியூக ரூபம் பார்க்கணும். இதெல்லாம் கொண்டு வந்தாதான் சுவாமி தேசிகன் அழகு. சங்கர்ஷணன், அனிருத்தர், பிரத்யும்னன், வாசுதேவன், இந்த வியூக ரூபங்கள்ல 4 ரூபங்கள்ல ஒவ்வொரு ரூபத்திலையும் ஒரே ஆயுதம் 4 கையில. சக்கரங்கிறது 4 சக்கரம் 4 கையில ஒரு ரூபத்துல சங்கம் 4, சங்கு 4, ஒரு கதை 4, கத்தி 4, வில்லு 4 கைக்கு 4 வில்லு. அப்ப ஒவ்வொரு தோல்லையும் 4 தோல், 4 தோல்ல 4 வில்லு இருந்தா அந்த வில்லு ஒராஞ்சி காட்சிப்படுத்தி கங்கண ஜாக்கினா கையில தோல் வேலை போட்டுருக்க. கங்கணம்னு ஆண்கள் போட்டுக்கிற நகை கை பூரா காய்ச்சி, இங்கே கை வளையிலே காய்ச்சிருக்கு, தோல் வளையிலே காய்ச்சிருக்கு. நீங்க தான் சொல்றீங்க வங்கின்னு சொல்ற இடையில அது, அப்புறம் தோல்லையும் காய்ச்சிருக்கு. கங்கண ஜான நான் இந்த வில்லுடைய நான் கை. அப்ப மகாலட்சுமி இருக்கால, அது பக்கத்துல ஒரு ஸ்ரீவத்சம்னு ஒரு மரு இருக்கு. எல்லாமே சேர்ந்து அழகா அப்படி சொல்லும் பொழுது எப்படி இருக்கு இந்த கைன்னா, நம்ம சொல்றோம் இல்ல, ரொம்ப குண்டா இருக்கிறவளை பார்த்து தடியா இருக்கு. அதனால நீங்க விட மழையை பார்த்தா மாநில காத்திரமா இருக்கு. நிறைய ஒரு 6 பவுன் இருக்குமா 10 பவுன் இருக்குமான்னு கேட்பா. பாத்துக்க என்ன வாங்கிட்டு வந்தீங்க சொல்லுங்க அப்படின்னு. அதனால அந்த மழை காத்திரம், அந்த மாதிரி காத்திரமா இருக்க பெருமாள். புருச்சுல பரிகைகி, புருச்சுலன்னு குண்டா இருக்குது. புருச்சுல பரிகை ஏதோ 4 தூண் இருக்கிற மாதிரி இருக்கு மண்டபத்துக்கு. என்ன 4 தூண்? திருமண தூண். ஸ்ரீரங்கத்துல உள்ள போய் கட்டிக்கணும். ஏன் கட்டிக்கணும்னா உங்களை பக்திங்கிற காத்துல தூக்கி விடுவார் போல பெருமாள். இந்த சன்னிதியை விட்டு வெளில தட்டுறாரு போல இருக்கு. அதனால இந்த திருமண தூணை போய் கட்டிக்கணும். அதான் கல்யாணம் ஆகணும்னு சொல்லலாம். அதனால தெரிஞ்சுக்கோங்க அதெல்லாம். அப்புறம் அதனால புச்சுல பரிகை. சரி, சுவாமி திருப்பாணாழ்வார் சொல்றோம், மதுர மா வண்டு பாட மாமயில் ஆடரங்கத்தம்மா. இப்ப வந்து பாருங்க மயில் ஆடும். முன்னெல்லாம் மயில் ஆடுறதா இல்லையோ, எங்க ஆத்துக்கு தினம் மயில் வருது, எல்லா இடத்துக்கும் மயில் வருது.
மயிலை கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான். நேஷனல் பேர்டு, தேசிய பறவைன்னு. அதனால மயிலை கொல்லல, ஏதோ அப்படியே கொல்றாரு பட்டு வருது, மயில் வருது. அப்போ சோலை சொன்னாரு ஆழ்வார்கள், அதெல்லாம் இங்க இப்ப இருக்கு. அப்புறம் இடுப்புல ஒரு ஒட்டியாள் சுவாமி நம்மாழ்வார் திருவயிற்று உதர திருப்பாழ்வார் திருவயிற்று உதர பந்தம் சொல்லிட்டார். கட்டி போட்டார் யசோதை கயலால. இந்த கயலால கட்டி போட முடியல, கட்டுண்டம் பண்ணிய பெருமாள் அவனே கட்டுப்பட்டான். வெண்ணெய் உண்ட வாயன், வெண்ணெய் திருடிய வாயன் இல்லை. திருநாளத்துல போய் எடுத்தாலும் நான் திருடல, எடுத்தேன். ஒரே ஒரு சின்ன ஆசியம் சொன்னார் சுவாமி லீலாசுகர்னு ஒரு கவி. அவருக்கு பேர் பில்வமங்கலன்னு ஒரு பேரு. அது வந்து ஒரு கோபி கேட்டா, மிரட்டி கேட்டா, கோபமா வருது, வந்தா வெண்ணையெல்லாம் எடுத்துட்டு போயிடலாம், வியாபாரம் போடுறது, வருமானம் போடுறது. அதனால கேட்டா கஷ்டம் பாலன்னு கேட்டான். யாராடி பையா டயட் பையான்னு நாம் தமிழ்ல அப்படிதான் சொல்றோம், சத்தியத்துலதான் மரியாதை இருந்தோம். கஷ்டம் பால யார் நீ பையான்னு கேட்டா என்ன சொல்லணும்? அவன் வந்து தேவகி பிள்ளை கிருஷ்ணன் டி கிருஷ்ணன், வசுதேவன் பிள்ளை வி கிருஷ்ணன், அல்லது யசோதா பிள்ளை ஒய் கிருஷ்ணன். அப்புறம் நந்தகோபன் நான் என் கிருஷ்ணன் சொல்லணும். அவன் சொல்லல, நான் பலராமனுக்கு தம்பி, பலானுஜா. வழி வந்தா அவனுக்கு போட்டோம், பலராமனுக்கு போட்டோம், அண்ணனுக்கு போட்டோம். நான் பண்ணல, எங்க அண்ணன் அவனுடைய தம்பி, நான் அவன் பண்ற மாதிரி நானும் பண்றேன் அப்படின்னு சொன்னான். அவன் இவன் சொன்னா, நீ வந்து அடி உதற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு, அதுதான் ப்ராப்ளம். அப்படி உள்ள வந்துட்டா. உள்ள வந்து பலானுஜா கிமிக தே, எதுக்கு இங்க வந்து இதெல்லாம் இங்க தே, உனக்கு இங்க என்ன வேலை? கொல்லம்பட்டில உரி என்ன வேலைன்னு கேட்டா, அதனால மண் மந்திரா சக்கையா என் வீடுன்னு நினைச்சுக்கணும். சரி, எப்படி என் வீடுன்னு நினைச்சேன்னா, உங்காத்துலயும் 3 படி இருக்கு, எங்காத்துலயும் 3 படி இருக்கு. அதே 7 அடி நீளம் இருக்கு, எங்காத்துலயும் 3 அடி அகலம். அதனால பார்த்துட்டு வந்துட்டேன். நான் தான் சிவில் இன்ஜினியர், நான் தான் கட்டினமா உள்ள வந்துட்டேன். வந்துட்டா உள்ள வந்துட்டேன். கிமி மந்திராசங்க. அப்புறம் கிமத்தம் நவநீத பாத்திர விவரே ஹஸ்தம் யசே. சரி, வந்த உள்ளதான் வந்தேன். வெண்ணப்பாறையில் எதுக்கு நான் கைவிட்டேன்னு கேட்டான். கூட்டான் மாதா அம்மான்னு கூட்டான். அந்த கோபிக்கு குழந்தை இல்லை. அதனால உடனே அவன் கண்ண தலை வந்துருச்சு. ஒரு பையன் ஊர் பையன் நம்மள அம்மான்னு கூப்பிடுறாங்க, அம்மான்னு கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லையே. மாதா கஞ்சன வத்சகம் ஒரு கையும், என்னுடைய கண்ணுக்குட்டி வெள்ளையா இருக்கும், உங்க பானையில வெள்ளையா இருந்தது கையை விட்டு. இப்படி எல்லாம் மாயக்கண்ணு. அப்படி அந்த ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி வச்சிருந்தேன்னா இங்க வந்து இடுப்பு உதரவந்தம் நெற்காஞ்சி கிரண ருச்சிரம் நிர்மிஷத்யுரு யுக்மம். அந்த இடுப்பு பெல்ட் ஒட்டியானம் தமிழ், சம்ஸ்கிருதத்துல காஞ்சின்னு காஞ்சிபுரம் அதனால்தான். அதே மாதிரி மேகலான்னு தெரியும், மேகலா ரெண்டும் சம்ஸ்கிருதம். அப்படி என்ன உள்ளத்தில் நின்று உலாகின்றது உதரபந்தம். சுவாமி சொன்ன நிர்மிஷத்தின்னு, நான் அனுபவிச்சு இப்படி சொல்லியிருக்கேன். நிர்மிஷத்தின்னா அனுபவிக்கிறது. அப்புறம் எதுனா என்னுடைய மனசு மகன் மாபிகா. நானும் சின்ன வயசு, ரங்கநாதனுக்கும் சின்ன வயசு. அதனால 2 பேருக்கும் ஆசையா சுற்றத்தை பார்த்துக்கிறதுக்கு ஆசையா. ஃப்ரெண்ட்ஸ் வயசு யாரு ஒரே வயசு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் முட்டி சித்ராகாராம் கடக ருச்சிபி தண்டை போட்டு இருக்கான். இந்த தண்டை போட்டு இருக்கிற ரங்கநாதனுடைய அந்த தண்டையில இருந்து வர ஒளி இதுல ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுக்கு முட்டி வந்து கண்ணாடி மாதிரி. சித்ராகாராம் கடக ருச்சிபி ஸ்டாரு ஸ்டாரு பூர்வா. 2 முட்டியும் ஒரே சைஸ்ல, எனக்கு ஒரே கலம்பரம். அதுதான் எங்கன்மாருடைய சிருஷ்டி. நமக்கு அப்படி அமைஞ்சதுன்னா நாம வந்து அழகா இருக்கும், சாமுத்திரிக்கா இருக்கும். அந்த முட்டி எப்படி இருக்குன்னு சொல்லும் பொழுது சுவாமி
பாரமா திருப்பாளர் பாரமாய பழவினை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான், வைத்ததன்றி என்னுள் புகுந்தான், கோர மாதவம் செய்தனன் கொல்லறியேன் அரங்கத்தவன் கிருஷ்ண பொருளேக இதற்கு சுருக்கமா சொல்றேன். எப்படி அப்படிங்கிட்டு ரெண்டு வார்த்தை ஒரே மீனிங்ல வரும். அப்படி சொல்லலாமான்னு கேட்டா இன்னைக்கு ஆண்டாளனுடைய அனுகிரகம் கேட்கணும். ஸ்ரீமுஷ்ணன் இருக்கிற பிரகடனம் இந்த உபன்யாசத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு அரை மணி அவர் கூப்பிட்டு பேசிட்டு இருந்தார். அவருடைய கவிதையெல்லாம் என்கிட்ட காமிச்சார். எப்போதும் வழக்கம் அது. நான் அவரை பார்க்கிற போதெல்லாம் என்ன பண்ணுவேன், என்னை இழுத்து வச்சு கவிதையெல்லாம் பாடுறேன். நீ பாடி காமிச்சார், நீ கத்தி பாடாத எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு. அதனால நான் எதுக்கு சொல்ல வேணா, இந்த உபன்யாசத்துக்கு அனுகிரகம் நீங்க கூட நாழியாடுதுன்னு சொல்லலாம், பசிக்கிறதுன்னு கூட சொல்லலாம். அதுவே அவர் இன்னைக்கு அரை மணி பேசி அது கூட அந்த வீடியோ எடுக்கலாம்னா விட மாட்டாங்க. ஏன்னா நான் என்ன சொன்னேன், அவர் என்ன சொன்னேன். அதனால ஒரு 2-3 தடவை சேவிச்சேன். எதிகளை 3 தடவை சேவிக்கணும்னு பேர், சன்னியாசிகளை 3 தடவை சேவிக்கணும். அதனால இன்னொன்னு, அந்த காலத்து மனுஷன் அவங்கள மாதிரி பெரியவா இருக்குவாருன்னா அவர் நிறுத்துன்னு சொல்றவங்க சேவிக்கணும். நிறுத்துன்னு சொல்ல மாட்டார், நாராயணன். அது எது வாயில நல்ல வார்த்தை தான் வரும், நமக்கு வேற வார்த்தை வரலாம். அதனால இப்ப சுவாமி சொன்ன அழகா சொன்னார். சுவாமி தேசிகன் யாதவா பிரதேசத்துல என்ன சொன்னார்னா, பூத்தனை வந்தா பால் கொடுத்தா அவளுக்கு திருப்பி பால் சாப்பிட சந்தர்ப்பம் இல்லாம பண்ணிட்டோம். திருப்பி பிறப்புங்கிறது அவளுக்கு இல்லை. எம்பெருமான் திருக்கைகளால மோட்சம் கிடைச்சதுன்னா திருப்பி பிறவிகள். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜகரே சயனம் இக சம்சாரே பகதுஸ்தாரே கிருப்பயா பாரே பாகி ஊராரே அதான் அரிசிக்கிறது. அந்த மாதிரி புனரப்பி ஜனனம் கிடையாது. அப்படி இருக்கிறதுனால அந்த மாதிரி இங்க என்னாச்சுன்னு கேட்டா, நாமெல்லாம் பிறந்த உடனே முட்டி போட்டு குழந்தையா இருந்து முட்டி போட்டு நடக்க ஆரம்பிப்போம், தவழ ஆரம்பிப்போம். முட்டி போட்டு தவழ்ந்து இந்த முட்டி தேயுமேன்னு அம்மா தூக்கிடுவோம், டக்குன்னு வலிக்குமேன்னு அம்மா டக்குன்னு. மற்றவெல்லாம் பார்த்துருப்பா அழகா, அம்மா மட்டும் வலிக்குமேன்னு தூக்கிடும், அது அழகா பார்க்க மாட்டோம். வலிக்கு தேஞ்சு போயிடுமே அவருக்கு சாக்ஸ் கூட அதில் போட்டு வைப்பா. அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, அதை சொல்ற சுவாமி தேசிகன். இந்த முட்டியை நீங்க பாத்தீங்கன்னா திருப்பி முட்டி போட மாட்டோம், திருப்பி பெறவே கிடையாது. சித்ராகாராம் கடக ருச்சிபிஷ்டாம் பூர்வாம் காலே ரூத்ய. என்ன பண்ணா கண்ணன் வேகமா ஓடினான். ஏன் வேகமா ஓடினான்னா, கடோத்கஜன் முன்னாடி ஓடிவிட்டான். முன்னாடி ஓட்டி கொண்டு கடோத்கஜன் போய் மாதிரி மகாபாரத யுத்தம் வேணும். இவன் கண்ணன் போய் எங்கேயாவது நிறுத்திடுவானோ மகாபாரத யுத்தத்தை கடோத்கஜனுக்கு ரொம்ப ஆதங்கம், பயம். அதனால கடோத்கஜனுக்கு தோல்லாம் தினவெடுத்தது. அதனால போய் சொல்லிட்டான், நீ என்ன பண்றவே பண்ண, நான் போய் உடனே கிளப்பி விட்டுட்டு வந்துடுறேன்னு கிளப்பி விட்டு வந்தான். இவனும் அப்படித்தானே, சரி போன போட்டோம்னு சொல்லிட்டு விட்டார். இவனும் பின்னால போனான். காலே துருத்த ரகத்தின். அவன் வேகமா போனா இவன் இன்னும் வேகமா போனான், அதை விட வேகமா போனான். துருத்த ரகத்தின் அப்படிப்பட்ட முட்டி. காந்தி லீலா கலாச்சி ஜானுச்சா, ஜானுன்னு பேரு இருக்கு. ராமனுக்கு ஆஜானுபாகுன்னு பேரு. கை ஜானுலையும் முழங்காலையும் நீக்கிட்டு ஒரு சாமுத்திரிகா லட்சணம். அதனால ஜானுச்சாயா ரெண்டு இருக்கு. திகுண சுபகா, ஒரு அழகு இன்னொரு அழகுங்கிறது. அதனால ரெட்டை அழகு. திகுண சுபகாம் ரங்க பக்துர்மதா. என்னுடைய ஆத்மா இருக்க மதம் பிடிச்சிருக்கு, திருமணம் பிடிச்சிருக்கு. இன்னைக்கு சேவிக்கணுமா ரங்கநாதன்னு கேட்கணும், மங்களம் கேட்கணும். தாயார் மட்டும் சேவிச்சுட்டு வந்துருவோம். மதாத்மா இல்ல, என்னுடைய ஆத்மா, என்னுடைய ஆத்மா, என்னுடைய ஆத்மா தான் இது. அவருடைய ஆத்மா, எம்பெருமானுடைய ஆத்மா. நம்ம என்னுடைய ஆத்மா இல்லை. பேரு திருநாராயணன் சொல்றோம் இல்லையா, அது பேரு நாமளா சொல்லிக்கிறது. அவருடைய ஆத்மா. ஆத்மாவுக்கு பேரு திருநாராயணனா கிடையாது, இந்த உடலுக்கு பேர் திருநாராயணனா கிடையாது. அதனால மதாத்மா ஜங்காம் திருஷ்டுவா. திருப்பி ஜானு ஜங்காம். ஒரு முட்டி ரெண்டாவது முட்டி சொல்லணும், 2 முட்டி சொல்லணும், 2 வார்த்தை. ஜங்காம் திருஷ்டுவா ஜனன பதவி. ஜனனமே கிடையாது, பதவி கிடையாது. ஜனன பதவி ஜாங்கிகத்வம் ஜஹாதி. பிறவி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சுவாமி தேசிகன். கடைசியில் வந்துட்டோம் வேதாந்திகம். அதனால இதை இப்படி ஒரு 18
கருத்துக்கள் எழுதணும்னு அடியனால அப்படி கடைசியில எப்படி சுவாமி தேசிகன் திருப்பாணாளரை கொண்டாடினாங்கிறத ரெண்டே சொல்லிட்டு நாங்கள் எடுத்து அதிகார சங்கடம் சுவாமி தேசிகன் தேசிக பிரபந்தம் தமிழ் பொய்கை அப்படின்னு ஆரம்பிச்சார். நம் பாணனாம் எப்படி உரிமை கொண்டாடுறாங்க. திருப்பாணாழ்வார் எனக்கு வரவுன்னு நீங்க நாம சொல்லுவாங்களா? என்ன ஜாதி ஜாதி. அதனால இன்னைக்கு ஒரு வேடிக்கை நடந்தது. ஜோக்கா சொல்றேன். பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார். உட்கார்ந்துட்டு ரொம்ப தூரம் ஒருத்தரை பார்த்தார். அவர் கூடல் தெரியல கண்ணுக்கு. ரொம்ப நாங்களாம் வெடிக்க சொல்றோம், போச்சு கூடல சொல்றோம். கூடல் கருப்பா இருந்தது கூடல். அப்படியே கருப்பா அவர் தீர்த்தம் கருப்பா இருந்தது கூடலே தெரியல. புள்ளியோ யாரோ கூடல் போட்டுக்காதா உள்ள வந்துட்டு அவனை சாப்பிடச்சேன்னு. அப்புறம் அவங்க கிட்டக்க வந்தப்பாடு ஆமாமா கூடல் போட்டுட்டாரு, கண்ணுக்கு தெரியும். அதனால ஜானுன் ஜங்கா பிரிட்வா என்ன பதவி அது மாதிரி இங்கே நம் பாடனாகும் என்று இவர்கள் பாடும் செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிவோதி தெரியாத மரநிலங்கள் கூறுகின்றோம். திருப்பாணாழ்வாரை படிச்சா வேதம் தெரியும், சுவாமி தேசிகன் படிச்சா வேதம் தெரியும், வேதத்தை தெரிஞ்சுக்கணும். இப்போ இன்னொரு ஒரே ஒரு பாட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, பிரபந்த சாரம், வேதாந்த தேசிகனுடைய பிரபந்த சாரம். உலகமறிய மதிப்புகள் கார்த்திகை மாதத்தில் உரோகிணி நாள் உரந்தை வளம்பதியில் தோன்றி தலம் அளந்த தென்னரங்கர்பால் உலோக சாரங்க மாமனின் தோல் தனிலே வந்து பலமறையின் பொருளால் பான் பெருமாளே நீ பாதாதி கேசமதாய் பாடித்தந்த சொல் அமரநாதிபனான் 10 பாட்டும் சோறாமல் எனக்கு அருள் செய்துள்ளங்க நீயே. என்ன இந்த சுவாமி இதெல்லாம் சொல்லாட்டா இந்த உபன்யாசம் நிறைவு பெறாதுங்கிறதுனால உங்களுடைய. அப்புறம் கடைசியில சொன்னார், பாணர் புகழ் 10 4000 எங்கள் வாழ்வேன்னு சொன்னார் சுவாமி தேசிகன். அதனால 4000 அடியோங்கள் வாழ்வேன்னு கடைசியில சொன்னார். அதனால 4000 படிக்கலன்னா நமக்கு வாழ்வே இல்லை. நம்ம வாழ்வு முழுமையாக வேண்டுமானால் 4000 படிக்கணும் அப்படின்னு ராமானுஜ தயா பாத்திரம் ஆத வைராக்கிய கூட்டம் ஸ்ரீமத் வெங்கடநாதாவியம் வந்தே வேதாந்த தேசிகன் வாழிய ராமான கற்றுள்ளான் பாதகவான் வாழும் அது நிகமாந்திற்கு வாழிவன் சேரும்படியும் ராமானுஜம் மறை ராமானுஜம் சேரும்படியும் அஞ்சப்பர் சமயம் மாற்ற வந்தவன் வாழியே ஒன்றுகள் கூட்டுவான் வாழியே கொஞ்சத்திருமங்கை உறக்க வந்தவன் வாழியே கலைஞரை கொண்ட கருத்துறை வாழியே செஞ்சல் தமிழர்கள் தென்பெரும் வாழியே திருமலைமா திருமணியால் சிறக்க வந்தவன் வாழியே தஞ்சப்பரகரி பரகதி தந்தருள்வான் வாழியே தண்டவன் தொப்பு திருவேங்கடவன் வாழியே சொல்லணும். தனியன் ஒன்னே சொல்லல. திருப்பாணாழ்வார் ஆபாரச்சூட மது தூய ஹரிம்சயானம் மத்தியே கவேர துகிதர்முதிதாந்தராத்மா அக்ரஷ்டுதாம் நயனயோர் விஷயாந்தராணம் யோனிஷ்டிகாய மனவை முனிவாகனம் தம். எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதனோட ஐக்கியமானவர் திருப்பாணாழ்வார். கோதாதேவி ஐக்கியமானார். அதுக்கப்புறம் உரங்காவல்லிதாசுங்கிற ஒரு சோழ ராஜா ராமானுஜர் காட்ட திருக்கண்களுடைய அழகை காட்ட அவனும் ஐக்கியமானவான்னு நாங்கெல்லாம் சொல்லுவோம். ஏன்னு கேட்டா நமக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கணுமே அப்படிங்கிறது எம்பெருமானோட ஒன்னா நீங்க சொன்ன மாதிரிதான் அத்வைத்தம். நானும் பெருமானும் ஒன்று. அகம் பெருமாஸ்மி சோகம், அவன் தான் நான். நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் என்ன சொல்றோம்னா தாசோகம். இவா திரும்பி என்ன சொல்றா சதாசோகம். எப்போதுமே எம்பெருமானும் நாமும் ஒன்றுதான். இல்ல நாம எப்படி சொல்றோம்னா தாசதாசோகம். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போவோம். நமக்கும் அவன் எதுக்கு சண்டைன்னு சில பேர் கேட்பான். இந்த 2 பேருக்கு அத்வைதத்துக்கும் விசிஷ்டாத்வைதத்துக்கும் எதுக்கு சண்டைன்னு. இல்லாட்டா டிவி பார்த்தோம், கவிதா கல்யாண பிரசாதிக்கு இல்லாட்டா செல் பார்த்துங்க. ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஓ வாங்கி